கூட்டத்தின் மீதமுள்ள பகுதியை நடத்தும்படியாய் முதலாவது சகோதரன் ஜெரி தாமஸ் அவர்கள் தங்கள் கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களை கரங்களை தட்டி அனைவரும் உற்சாகமாய் வரவேற்போம். കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ്റെ ഏറ്റവും അതിശയമുള്ള നാമത്തിൽ എൻ്റെ സ്നേഹവന്ദനങ്ങളെ ഞാൻ ആദ്യമായി അറിയിച്ചുകൊള്ളുന്നു. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலாவதாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ഇതുപോലെ ഒരു പ്രോഗ്രാം ഓർഗനൈസ് ചെയ്യുവാൻ മുൻകൈയെടുത്ത എല്ലാ ദൈവദാസന്മാർക്കും സംഘാടകർക്കും എൻ്റെ ഹൃദയം നിറഞ്ഞ നന്ദിയും ഞാൻ രേഖപ്പെടുത്തിക്കൊള്ളുകയാണ്. இப்படிப்பட்டதான ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முயற்சி எடுத்த எல்லா அருமையான தேவனுடைய ஊழியர்களுக்கும் அமைப்புகளுக்கும் ஊழியங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ഞങ്ങളെ ശ്രദ്ധയോടെ കേൾക്കുവാൻ ഈ സായാഹ്നം എത്തിയിരിക്കുന്ന എല്ലാ ദൈവമക്കൾക്കും എൻ്റെ സ്നേഹവന്ദനങ്ങളെ വീണ്ടും ഞാൻ അറിയിക്കുകയാണ്. இந்த நாளிலும் நாங்கள் பேசுகிற காரியங்களை கவனத்தோடு கேட்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ഞാൻ ഇന്ന് എടുക്കുവാനായി ആഗ്രഹിക്കുന്ന വിഷയം ദൈവ ത്രിയേകത്വവും യേശു ക്രിസ്തുവിന്റെ ദൈവികതയും. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேசும்படியாய் தெரிந்து கொள்ளுகிற காரியம் ஆண்டவருடைய திரியேகத்துவமும் இயேசு கிறிஸ்துவுடைய தெய்வீகத்துவம் என்கிறதான காரியங்கள். ക്രൈസ്തവർ എക്കാലവും അടിസ്ഥാനമായി വിശ്വസിച്ചിരുന്ന ഈ വിശ്വാസ പ്രമാണങ്ങളെ கிறிஸ்தவர்கள் எந்த காலத்திலும் தங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையாய் நம்பிக்கொண்டிருக்கிற இந்த விசுவாச பிரமாணங்களை ഇത് തെറ്റാണെന്നും ഇതിനെ ചോദ്യം ചെയ്തുകൊണ്ടും ഇന്ന് അനേക വിമർശകർ ഉയർന്നു വന്നിരിക്കുകയാണ്. இந்த விசுவாசத்துக்கு எதிராக அநேக கேள்விகள் எழுப்பப்படுகிறது. இந்த விசுவாசம் இந்த காரியங்கள் தவறு என்று சொல்லப்படுகிற அநேக காரியங்கள் இந்த நாட்களில் எழும்பிக் கொண்டிருக்கிறது. അപ്രകാരമുള്ള വിമർശകർ ഉയർത്തുന്നതായ ചോദ്യങ്ങൾക്ക് മറുപടി പറഞ്ഞുകൊണ്ട് ആണ് ഞാൻ ഈ വിഷയം അവതരിപ്പിക്കുന്നത്. இப்படிப்பட்டதான குற்றச்சாட்டுகளை வைக்கிறவர்களுடைய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்னுடைய பதிலை நான் வைத்துக்கொண்டு இந்த காரியங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ഇതിലെ എല്ലാ പോയിന്റുകളും തന്നെ ഈ വിമർശകരുടെ ചോദ്യങ്ങൾക്ക് ഉത്തരമായി തയ്യാറാക്കിയതാണ്. இவர்களுடையதான கேள்விகளின் அடிப்படையிலே தயாராக்கப்பட்ட பாயிண்ட்கள் தான் இன்றைக்கு பதில்களாக உங்கள் மத்தியிலே கொடுக்கிறோம். ഒന്നാമത്തെ പോയിന്റായി ക്രൈസ്തവർ എന്താണ് ദൈവത്തെ പറ്റി വിശ്വസിക്കുന്നത്? முதலாவது காரியமாக தெய்வத்தை பற்றி கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்பது என்ன? ക്രൈസ്തവർ വിശ്വസിക്കുന്നത് വിശുദ്ധ വേദപുസ്തകം പഠിപ്പിക്കുന്ന ഏകദൈവ വിശ്വാസമാണ്. கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கிறவருடைய விசுவாசம் என்பது பரிசுத்த வேதாகமம் கற்றுக் கொடுக்கிற ஒரே தெய்வம் என்கிறதான நம்பிக்கையாகும். ബഹുദൈവ വിശ്വാസികളുടെ മധ്യേ നിന്നുകൊണ്ട് പ്രവാചക ശ്രേഷ്ഠനായ മോശ ആവർത്തന പുസ്തകം 6:4 മുതൽ 5 വരെയുള്ള വാക്യങ്ങളിൽ ഇപ്രകാരം പറഞ്ഞു. பல தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்ததான ஜனங்களுக்கு முன்பதாக மோசே நின்று கொண்டு உபாகம புஸ்தகத்தின் 6வது அதிகாரத்தின் 4 முதல் 5 வசனங்களிலே இப்படியாய் தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். ഇസ്രായേലേ കേൾക്ക, യഹോവ നമ്മുടെ ദൈവമാകുന്നു, യഹോവ ഏകൻ തന്നെ. നിന്റെ ദൈവമായ യഹോവയെ നീ പൂർണ്ണ ഹൃദയത്തോടും പൂർണ്ണ മനസ്സോടും പൂർണ്ണ ശക്തിയോടും കൂടെ സ്നേഹിക്കണം. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവും ഇതേ കൽപ്പന തന്നെ മർക്കോസിന്റെ സുവിശേഷം 12-ാം അധ്യായം അതിന്റെ 29-ാം വാക്യത്തിൽ പറഞ്ഞിട്ടുണ്ട്. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதே கற்பனையை மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தின் 12வது அதிகாரத்தின் 29-30 வசனங்களிலே சொல்லி இருக்கிறார். അപ്പോൾ വിമർശകരുടെ ആദ്യത്തെ ചോദ്യം ഇതാണ്. அப்ப இன்றைக்கு விமர்சிக்கிறவர்களுடைய முதலாவது கேள்வி இதுதான்.
ഏകദൈവ വിശ്വാസമാണ് പ്രവാചക ശ്രേഷ്ഠനായ മോശ പറഞ്ഞിരിക്കുന്നുവെങ്കിൽ தீர்க்கதரிசிகளிலே பிரதானமான மோசே இந்த ஏக தெய்வத்தை ஒரே தெய்வத்தை விசுவாசிக்கும்படியாய் சொல்லி இருக்கிறார். ഏകദൈവ വിശ്വാസമാണ് കർത്താവായ യേശു ക്രിസ്തു നിങ്ങളെ പഠിപ്പിച്ചിരിക്കുന്നതെങ്കിൽ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஒரே தெய்வத்தை வணங்கும்படியாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். പിന്നെ നിങ്ങൾ എങ്ങനെയാണ് ദൈവം ത്രിയേകനാണ് എന്ന് പറയുന്നത്? அப்படிப்பட்டு இருக்கிற நிலையிலே நீங்கள் மூன்று தெய்வம் என்று எப்படி சொல்லுகிறீர்கள் என்று நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். അതിനുള്ള ഉത്തരം ഇപ്രകാരമാണ്. அதற்கான பதிலை நான் சொல்ல விரும்புகிறேன். ആവർത്തന പുസ്തകം 6ന്റെ 4ഉം 5ഉം വാക്യങ്ങൾ നാം വായിക്കുമ്പോൾ, உபாகம புஸ்தகத்தின் 6வது அத்தியாயத்தின் 4வது 5வது வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது, പ്രവാചക ശ്രേഷ്ഠനായ മോശ, தீர்க்கதரிசியில பிரதானமான மோசே சொல்லுகிறார், ഏകൻ എന്ന പദം അവിടെ എബ്രായ ഭാഷയിൽ ഉപയോഗിച്ചിരിക്കുന്നത് എക്കാദ് என்ற வாக்காണ്. அவர் ஒரே தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையுடைய எபிரேய பதம் எக்காத் என்று சொல்லப்படுகிறது. എബ്രായ ഭാഷയിൽ எபிரேய பாஷையில ഏകത്വം നാനാത്വമുള്ള ഏകത്വം കാണിക്കുവാനും பன்மைகளிலே இருக்கிற ஒரு ஒருமைத்துவத்தை குறிப்பிடுவதற்காக നാനാത്വം ഇല്ലാത്ത ഏകത്വം കാണിക്കുവാനും பன்மைகள் இல்லாத ஒரு ஒருமையை குறிப்பிடுவதற்காகவும் രണ്ട് വ്യത്യസ്ത വാക്കുകളെങ്കിലും ഉണ്ട്. ரெண்டு வேற வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. പ്രവാചക ശ്രേഷ്ഠനായ മോശ, தீர்க்கதரிசிகளுடைய பிரதானமான மோசே ആവർത്തന പുസ്തകം 6ാം അധ്യായം 4 മുതൽ 5 വരെയുള്ള വാക്യത്തിൽ ഏതു വാക്കാണ് ഉപയോഗിച്ചിട്ടുള്ളത്? உபாகம புஸ்தகத்தின் 6வது அத்தியாயத்தின் 4 முதல் 5 வசனங்களிலே என்ன வார்த்தையை உபயோகப்படுத்தி இருக்கிறார்? നമുക്ക് അത് വിശുദ്ധ വേദപുസ്തകത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ തന്നെ പരിശോധിക്കാം. பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே நாம் அதை ஆராய்ந்து பார்க்க முடியும். ഇതേ പദം എക്കാദ് എന്ന ഇതേ പദം, இந்த எக்காத் என்கிறதான இந்த வார்த்தையானது ഉൽപ്പത്തി പുസ്തകം 2ാം അധ്യായം അതിന്റെ 24ാം വാക്യത്തിൽ പറയുന്നു, ആദം ഹവ്വ രണ്ടുപേർ അവർ ഒന്നാകുന്നു, എക്കാദാകുന്നു. இதே வார்த்தை ஆதியாகம புஸ்தகத்தின் 2வது அத்தியாயத்தின் 24வது வசனத்திலே குறிப்பிடப்படுகிறது. ஆதாமும் ஏவாளும் அவர்கள் இரண்டு நபர்களாய் இருந்தாலும் ஒரே மாம்சமாய் இருந்தார்கள். எக்காத் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. ഉൽപ്പത്തി പുസ്തകം 11ന്റെ 6ൽ അനേകം ആളുകൾ ഒന്നാകുന്നു, എക്കാദാകുന്നു. ஆதியாகம புஸ்தகத்தின் 11வது அதிகாரத்தின் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம், திரளான கூட்டங்கள் அங்கு இருந்தார்கள், ஆனால் திரளான ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருந்தார்கள். ഉൽപ്പത്തി പുസ്തകം 34ാം അധ്യായം 16ാം വാക്യത്തിൽ രണ്ട് കൂട്ടം അവർ ഒന്നാകുന്നു, എക്കാദാകുന്നു. ஆதியாகம புஸ்தகத்தின் 34வது அதிகாரத்தின் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம், ரெண்டு வெவ்வேறு கூட்டங்கள் ஒரே கூட்டமாய் எக்காதாக மாறுகிறதை வேதம் குறிப்பிடுகிறது. എസ്ര 2ന്റെ 64 മുതൽ 3ന്റെ 1 വരെയുള്ള വാക്യങ്ങളിൽ 42,360 പേർ അവർ ഒരു സഭയാകുന്നു, എക്കാദാകുന്നു. எஸ்ரா புஸ்தகத்தின் 2வது அத்தியாயத்தின் 64வது வசனம் மற்றும் 3வது அத்தியாயத்தின் 1வது வசனங்களிலே 42,360 பேர் ஆன ஜனங்கள் அவர்கள் ஏகோபித்து ஒரே கூட்டமாய் எக்காதாக இருந்தார்கள். എന്നാൽ ഞാൻ മുമ്പ് പറഞ്ഞതുപോലെ, அப்படி என்றால் நான் முன்பே சொன்னது போல, നാനാത്വം ഇല്ലാത്ത ഏകത്വത്തെ കാണിക്കുവാൻ എബ്രായ ഭാഷയിൽ ഒരു വ്യത്യസ്ത വാക്കുണ്ട്. பன்மையை குறிப்பிடாத ஒரு ஒருமையை சொல்லுவதற்காகவும் எபிரேய பாஷையில் இன்னொரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. ന്യായാധിപന്മാരുടെ പുസ്തകം 11ാം അധ്യായം 34ാം വാക്യം, நியாயாதிபதிகளுடைய புஸ்தகத்திலே 11வது அத்தியாயத்தின் 34வது வசனத்திலே, യിഫ്താഫിന്റെ ഏക പുത്രി യാക്കീദ്, யெப்தாவுடைய ஒரே மகள் யாக்கீத் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை உள்ளது. എബ്രായ ഭാഷയിൽ നാനാത്വമില്ലാത്ത ഏകത്വത്തെ കാണിക്കുവാൻ വേണ്ടി ഉപയോഗിക്കുന്ന പദമാണ് യാക്കീദ്. இந்த யாக்கீத் என்கிற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தையில பார்க்கும்போது பன்மை இல்லாத ஒருமையை குறிக்கிற ஒரு சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. യെരമ്യാവിന്റെ പ്രവചനം 6ാം അധ്യായം 26ാം വാക്യം, ഏകജാതനെ കുറിച്ചെന്ന പോലെയുള്ള ദുഃഖം യാക്കീദ് എന്ന പദമാണ് ഉപയോഗിച്ചിരിക്കുന്നത്. எரேமியா புஸ்தகத்தின் 6வது அதிகாரத்தின் 26வது வசனத்துல வாசிக்கிறோம், ஒரே புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல மனம் கசந்த புலம்பு, யாக்கீத் என்கிற பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ആമോസിന്റെ പ്രവചനം 8ാം അധ്യായം 10ാം വാക്യം, ഏകജാതൻ യാക്കീദ്. ஆமோசுடைய புஸ்தகம் 8வது அத்தியாயத்தின் 10வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிப்புக்கு சமானமாய் யாக்கீத் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. നാനാത്വം ഉള്ള ഏകത്വം കാണിക്കുവാൻ എക്കാദ്, பன்மைகளிலே ஒருமையை காட்டுவதற்காக எக்காத் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. നാനാത്വം ഇല്ലാത്ത ഏകത്വം കാണിക്കുവാൻ യാക്കീദ്, பலவித அர்த்தம் இல்லாத பன்மை இல்லாத ஒரே வாக்கியை குறிப்பிடுவதற்கு யாக்கீத் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. പ്രവാചക ശ്രേഷ്ഠനായ മോശ,
தீர்க்கதரிசிகளில் பிரதானமான மோசே ആവർത്തന പുസ്തകം 6-ാം അധ്യായം 4 മുതൽ 5 വരെയുള്ള വാക്യങ്ങളിൽ ഇസ്രായേലേ കേൾക്ക യഹോവ നമ്മുടെ ദൈവം യഹോവ അവൻ എക്കാതാണോ യാക്കീതാണോ. உபாகம புஸ்தகம் 6வது அத்தியாயத்துடைய 4-5 வசனங்களிலே சொல்லுகிற காரியம் இஸ்ரவேலை கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எக்காத் ஒருவரே என்று சொல்லுகிறார். എക്കാദ് എന്ന പദമാണ് അവിടെ ഉപയോഗിച്ചിരിക്കുന്നത്. எக்காத் என்கிற வார்த்தை அந்த இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ഇതുപോലെ തന്നെയാണ് இப்படியாக നാനാത്വം ഉള്ള ഏകത്വം കാണിക്കുന്ന പദമാണ് ഗ്രീക്ക് ഭാഷയിൽ മർക്കോസിന്റെ സുവിശേഷം 12:29 കാണിച്ചിരിക്കുന്നത്. மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 12வது அதிகாரத்தின் 29வது வசனத்திலே இதை போலவே பன்மைத்துவ அர்த்தம் கொண்ட ஒருமை வார்த்தையாக மார்க் சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. ഹെൻ എന്ന ഗ്രീക്ക് പദമാണ് അവിടെ ഉപയോഗിച്ചിരിക്കുന്നത്. அங்கே உபயோகப்படுத்தப்படுகிற வார்த்தை கிரேக்க வார்த்தை ஹென் என்பதாகும். ദൈവം ഏകൻ എന്ന പുതിയ നിയമത്തിൽ ഉപയോഗിച്ചിരിക്കുന്ന പദമാണ് ഏകൻ എന്ന് പറയുവാൻ ഉപയോഗിച്ചിരിക്കുന്ന ഗ്രീക്ക് പദമാണ് ഹെൻ. ஒரே தேவன் என்று குறிப்பிடுவதற்காக இந்த ஹென் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1 കൊരിന്ത്യർ 8:4, 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தின் 4வது வசனத்திலே, എഫേസ്യ ലേഖനം 4:6, எபேசியருடைய நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம், ദൈവം ഏകൻ എന്ന് പറയുവാൻ ഹെൻ എന്ന ഗ്രീക്ക് പദമാണ് ഉപയോഗിച്ചിരിക്കുന്നത്. இந்த இடங்களிலே தேவன் ஒருவரே என்று சொல்லப்படுவதற்கு ஹென் என்கிறதான கிரேக்க வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. പഴയ നിയമത്തിൽ എന്ന പോലെ பழைய ஏற்பாட்டிலே இருப்பது போல പുതിയ നിയമത്തിലും புதிய ஏற்பாட்டிலும் നാനാത്വമുള്ള ഏകത്വം കാണിക്കുവാൻ വേണ്ടി ഉപയോഗിച്ചിരിക്കുന്ന പദമാണ് ഇത്. பன்மையில் ஒருமையை விளக்குவதற்காக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. യോഹന്നാന്റെ സുവിശേഷം 10-ാം അധ്യായം അതിന്റെ 16-ാം വാക്യം, 2 കൂട്ടം അവർ ഒന്നാകും ഹെൻ ആകും. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தின் 16வது வசனத்திலே 2 மந்தைகள் ஒரே மந்தையாகும் ஹென் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. റോമാലേഖനം 12:5, അനേക ഭാഗങ്ങൾ ഒന്നാകുന്നു ഹെൻ ആകുന്നു. ரோமர் 12வது அதிகாரத்தின் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம், அநேக அவயங்களாய் இருந்தாலும் ஒரே சரீரம் ஹென் என்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. അപ്പോൾ அப்படி என்றால் ത്രിയേകത്വം എന്ന് ക്രൈസ്തവർ വിശ്വസിക്കുന്നത് പ്രവാചക ശ്രേഷ്ഠനായ മോശ നമുക്ക് കൽപ്പിച്ചു തന്നിരിക്കുന്ന നാനാത്വത്തിൽ ബഹുത്വത്തിൽ ഏകത്വമുള്ള ദൈവീക ഏകത്വമാണത്. ஒரே தேவன் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளிலே பிரதானமாகிய மோசே நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பது போல பன்மையில் ஏகத்துவம் வகிக்கிற ஒரே ஆண்டவரை தான் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். കർത്താവായ യേശു ക്രിസ്തുവും നമുക്ക് കൽപ്പിച്ചു തന്നിരിക്കുന്നത് ബഹുത്വമുള്ള ത്രിയേകത്വമായ ദൈവീക ഏകത്വമാണത്. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம் பன்மையில் திரியேகத்தில் ஏகத்துவமாய் இருக்கிற ஆண்டவரை தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். പദങ്ങളുടെ ഉപയോഗം കൊണ്ട് മാത്രമല്ല, வார்த்தைகளுடைய உபயோகத்தை மாத்திரம் கொண்டு அல்ல, പഴയ നിയമത്തിലും പുതിയ നിയമത്തിലും ദൈവമായ യഹോവ സംസാരിക്കുമ്പോൾ അവന്റെ അരുളപ്പാടുകളിലും ഈ ബഹുത്വം നമുക്ക് കാണാവുന്നതാണ്. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டுடைய வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் போது அந்த வார்த்தைகளிலும் இப்படிப்பட்டதான காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ഉൽപ്പത്തി പുസ്തകം 1-ാം അധ്യായം അതിന്റെ 26-ാം വാക്യത്തിൽ, ஆதியாகம புஸ்தகத்தின் 1வது அதிகாரத்தின் 26வது வசனத்திலே, അനന്തരം ദൈവം, அங்கே நாம் பார்க்கிறோம், பின்பு தேவன் நமது சாயலாக നാം നമ്മുടെ സ്വരൂപത്തിൽ നമ്മുടെ സദൃശ്യപ്രകാരം മനുഷ്യനെ ഉണ്ടാക്കുക, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக என்கிறார். நாம் என்று உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது, நம்முடைய என்று உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ഇതുപോലെ തന്നെ இப்படியாக യെശയ്യാവിന്റെ പ്രവചനം 6-ാം അധ്യായം അതിന്റെ 8-ാം വാക്യത്തിൽ, ஏசாயாவுடைய புஸ்தகத்தின் 6வது அத்தியாயத்தின் 8வது வசனத்திலே, അനന്തരം ഞാൻ ആരെ അയക്കേണ്ടു, ആർ നമുക്ക് വേണ്ടി പോകും. யாரை நான் அனுப்புவேன் என்று கேட்கிற ஆண்டவர் யார் நம்முடைய காரியமாய் போவான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். അപ്പോൾ ഒരു മറുവാദം വരാം. அப்போ இங்கே நாம் சொல்லுகிறதான பதில், ഇത് ഒരു ബഹുമാനപ്രദമായ ബഹുമാന സൂചകമായ നാമല്ലേ? அப்ப இந்த இடத்துல சிலர் என்ன பதில் சொல்லுவார்கள், இது ஒருவேளை ஒரு ராஜரீகமாய் சொல்லப்படுகிற நாம் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை அல்லவா என்று கேட்பார்கள். ഈ നാം എന്ന പദം, இந்த நாம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை പണ്ട് ഹൈദരാബാദിലൊക്കെ ആയിരുന്നപ്പോൾ അവിടുത്തെ
കടയിൽ നിൽക്കുന്നവർ പോലും പറയുമായിരുന്നു, നാം കേൾക്കുന്നു, നാം കൊണ്ടുവരാം, നാം ഇതാ വരുന്നു എന്ന് പറയുന്ന ബഹുമാന സൂചകമായ നാമല്ലേ ഇത്? ஹைதராபாத்ல இருக்கும்போது அங்க கடைகளில் இருந்தாலும் தெருக்களில் இருந்தாலும் கூட அங்க இருக்கிற தனிப்பட்ட நபர்கள் கூட நாம் என்று உபயோகப்படுத்துவார்கள். நிசாமின் கல்ச்சரானா இது ஒரு பர்టిక్యులர் அந்த நிசாமுடைய கல்ச்சர், ராஜாக்களுடைய ஒரு கலாச்சாரமாய் இருக்கிறது. அதுபோலயுள்ள ஒரு நாம் அல்லே பைபிள் உபயோகிச்சிருக்கிறது. இந்த வார்த்தைகளில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிற நாம் என்பதும் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தானே என்று சொல்லி கேள்வி எழுப்பக்கூடும். அல்லே அல்ல, ஆனால் நிச்சயமாக அது அப்படி அல்ல. അതിന് കാരണം എന്താ? அதற்கான காரணம் என்னவென்றால், വിശുദ്ധ വേദപുസ്തകത്തിൽ അങ്ങനെ നാം എന്നൊരു പദപ്രയോഗം ഇല്ല. பரிசுத்த வேதாகமத்திலே நாம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை அப்படி உபயோகப்படுத்தப்படவில்லை. உதாரணத்துக்கு ചക്രവർത്തിമാരിൽ ചക്രവർത്തിയായിരുന്ന നെബുക്കദ്നേസർ ചക്രവർത്തി, മഹാ ചക്രവർത്തിயாக இருந்த நேபுகாத்நேச்சார், ദാനിയേലിന്റെ പുസ്തകം 4-ാം അധ്യായം 4-ാം വാക്യത്തിൽ ഇപ്രകാരം പറയുന്നു. ദാനിയേൽ പുസ്തകത്തിൻ 4-ാவது അധ്യായത്തിന്റെ 4-ാவது വചനത്തിൽ எப்படியாய் சொல்லுகிறார்? നെബുക്കദ്നേസർ എന്ന ഞാൻ, நேபுகாத்நேச்சாராகிய நான், എന്റെ അരമനയിൽ, என்னுடைய வீட்டிலே, നാം എന്നല്ല പറഞ്ഞത്, ഞാൻ എന്നാണ് നെബുക്കദ്നേസർ ചക്രവർത്തി പറഞ്ഞത്. நாம் என்று சொல்லப்படுவது ஒரு மரியாதைக்குரிய ஒரு ராஜரீக வார்த்தை என்று சொன்னால், இந்த நேபுகாத்நேச்சார் சக்கரவர்த்தி நாம் என்று சொல்லவில்லை, நான் என்று சொல்லி இருக்கிறார். இஸ்ரேலின் மகாராஜாவாയ ദാവീദ്, இஸ்ரவேலுடைய மகாராஜாவாய் இருக்கிற தாவீது, 1 രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം 1-ാം അധ്യായം അതിന്റെ 29-30 വാക്യത്തിൽ ഇപ്രകാരം പറഞ്ഞു. 1 രാജാക്കൾ 1-ാவது അധ്യായത്തിന്റെ 29-30 വചനങ്ങളിൽ இப்படியாய் சொல்லுகிறார். ശലോമോൻ എന്റെ അനന്തരവനായി വാണ്, എനിക്ക് പകരം എന്റെ സിംഹാസനത്തിൽ, எனக்கு பின்பதாக என்னுடைய சிங்காசனத்தில் சாலமோன் ஏறுவான் என்று சொல்லுகிறதான காரியங்களை தாவீது ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம். ബൈബിളിന്റെ മൊത്ത താളുകൾ നിങ്ങൾ മറിച്ചു നോക്കിയാലും, வேதாகமத்தின் எல்லா பகுதிகளுக்குள்ளும் நீங்கள் திருப்பி பார்ப்பீர்கள் என்றாலும், ബഹുമാന സൂചകമായി നാം ഉപയോഗിക്കുന്ന ഒരു പ്രയോഗം അവിടെ ഇല്ല. ஒரு மரியாதை நிமித்தமாய் சொல்லப்படுகிற நாம் என்கிற வார்த்தை உபயோகம் இந்த இடத்துல இல்லை. அது വളർന്നു വന്നത് 14-ാം നൂറ്റാണ്ടിലോ 15-ാം നൂറ്റാണ്ടിലോ ആണ്. இப்படி இந்த நாம் என்று சொல்லப்படுகிற இந்த பழக்கம் 14வது 15வது நூற்றாண்டுகளில் தான் வளர்ந்து வந்திருக்கிறது. അതിനു മുമ്പ് അപ്രകാരം ഒരു പദപ്രയോഗം ഇല്ല. அதற்கு முன்பதாக இப்படிப்பட்ட வார்த்தை உபயோகம் இல்லை. അപ്പോൾ அப்படி என்றால், നാം നമ്മുടെ സ്വരൂപത്തിൽ എന്ന് നമ്മുടെ ദൈവമായ യഹോവ പ്രഖ്യാപിക്കുമ്പോൾ, പ്രിയ സ്നേഹിതരെ, അത് ദൈവത്തിലുള്ള ബഹുത്വത്തെയാണ് കാണിക്കുന്നത്. அப்படி இருக்கும் நிலையிலே நமது ரூபத்தின்படியும் நமது சாயலின்படியும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லுவார் என்று சொன்னால், அவருக்குள் இருக்கிற திரியேகத்துவத்தை தான் அது வெளிப்படுத்துகிறது. പ്രവാചകന്മാർ നമുക്ക് പഠിപ്പിച്ചു തന്നത് ഈ ത്രിയേക ദൈവ വിശ്വാസമാണ്. தீர்க்கதரிசிகள் நமக்கு கற்றுக் கொடுத்தது இந்த திரியேக விசுவாசத்தை தான். ഇനിയും തെളിവുകൾ വേണമെങ്കിൽ, இதற்கு மேலும் நமக்கு இன்னும் விளக்கங்கள் வேண்டும் என்று சொன்னால், പ്രവചന പുസ്തകങ്ങളിൽ നിന്ന് 1-2 വാക്യങ്ങൾ കൂടെ ഞാൻ വായിക്കാം. தீர்க்கதரிசிகளின் புத்தகத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். ഇത് നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ച് കേൾക്കണം. இதை நீங்கள் கவனத்தோடு கூட கேட்க வேண்டும். യെശയ്യാവിന്റെ പ്രവചനം, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தின் 48-ാം അധ്യായം 48வது அத்தியாயத்தின் അതിന്റെ 12 മുതൽ 16 വരെയുള്ള വാക്യങ്ങൾ, 12லிருந்து 16 வரை உள்ளதான வசனங்கள், ഞാൻ അതിന്റെ പ്രസക്തമായ ഭാഗങ്ങൾ വായിക്കുകയാണ്. அதனுடைய முக்கியமான பகுதிகளை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 12-ാം വാക്യം, യാക്കോബേ, ഞാൻ വിളിച്ചിരിക്കുന്ന ഇസ്രായേലേ, എന്റെ വാക്ക് കേൾക്കാ. யாக்கோபே, 12வது வசனம், யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. ഞാൻ അനന്യൻ, ഞാൻ ആദ്യനും ഞാൻ അന്ത്യനുമാകുന്നു. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. ഇത് ആരാണ് സംസാരിക്കുന്നത്? யார் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? നമ്മുടെ ദൈവമായ യഹോവയാണ്. സംശയം ആർക്കുമില്ലല്ലോ. நம்முடைய யெகோவா தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்பதிலே நமக்கு யாருக்கும் சந்தேகம் இல்லை. തുടർന്ന് 13-ാം വാക്യത്തിൽ നാം വായിക്കുന്നത്, എന്റെ കൈ ഭൂമിക്ക് അടിസ്ഥാനമിട്ടു. 13வது வசனத்திலே தொடர்ச்சியாய் பார்க்கிறோம், என்னுடைய கரங்கள் பூமியை உருவாக்கிற்று. തുടർന്നുള്ള വാക്യങ്ങൾ നമ്മൾ വായിച്ച് 16-ാം വാക്യത്തിലേക്ക് വരുമ്പോൾ, அப்படியே தொடர்ந்து வாசித்து நாம் 16வது வசனத்துக்கு வரும்போது, ദൈവമായ യഹോവ പറയുകയാണ്, யெகோவா தேவன் சொல்லுகிறதாவது, ഞാൻ ആദ്യം മുതൽ രഹസ്യത്തിലല്ല പ്രസ്താവിച്ചിട്ടുള്ളത്, അതിന്റെ ഉത്ഭവകാലം മുതൽ ഞാൻ അവിടെയുണ്ട്. நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்லுவதை கேளுங்கள், நான் ஆதி முதற்கொண்டு അന്തരംഗത്തിൽ பேசவில்லை. ആ സംസാരകർത്താവായ യഹോവ പറയുകയാണ്, 16-ാം വാക്യത്തിന്റെ 2-ാം ഭാഗം, ഇപ്പോഴോ യഹോവയായ കർത്താവ് എന്നെയും
തന്റെ ആത്മാവിനെയും നിങ്ങളുടെ അടുക്കലേക്ക് അയച്ചിരിക്കുന്നു. அங்கே பேசுகிறதான யெகோவா தேவன் சொல்லுகிற காரியம் அந்த 16வது வசனத்தின் கடைசி பகுதியிலே, இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். സംസാര കർത്താവ് യഹോവ. இங்கே பேசுகிற ஆண்டவர் யெகோவாவாக இருக்கிறார். ആ യഹോവ പറയുകയാണ്, யெகோவா சொல்லுகிறார், യഹോവ എന്നെ അയച്ചിരിക്കുന്നു. யெகோவாவாகிய தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். തന്റെ ആത്മാവിനെയും എന്നെയും നിങ്ങളുടെ അടുക്കലേക്ക് അയച്ചിരിക്കുന്നു. என்னையும் அவருடைய ஆவியையும் உங்கள் மத்தியிலே அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். എത്ര പേരുണ്ട്? அப்ப இங்க எத்தனை பேர் இருக்கிறார்கள்? അരുളി ചെയ്തത് യഹോവ, பேசுகிற வார்த்தைகளை சொல்லுகிற யெகோவா தேவன் ஒருவர் இருக்கிறார். അയച്ചത് യഹോവ, அனுப்புகிற யெகோவா இருக்கிறார், அனுப்பப்படுகிற யெகோவா இருக்கிறார். യഹോവയുടെ ആത്മാവ് കൂടെ, அவரோடு கூட யெகோவாவுடைய ஆவியானவர் இருக்கிறார். ഈ ത്രിയേക ദൈവ വിശ്വാസമാണ് ക്രൈസ്തവരായ ഞങ്ങൾ പ്രഖ്യാപിക്കുന്നത്. இந்த திரியேக விசுவாசம் தான் கிறிஸ்துவனுடைய விசுவாசம் என்று சொல்லி நாம் பறைசாற்றுகிறோம். തുടർന്നുള്ള വാക്യങ്ങൾ നിങ്ങൾക്ക് വീട്ടിൽ പോയി വായിക്കാമെന്നാണ് സെക്രിയാവിന്റെ പ്രവചനം 2-ാം അധ്യായം അതിന്റെ 8-ഉം 9-ഉം വാക്യങ്ങൾ. நீங்கள் வீட்டிலே போய் இதை வாசித்து பார்க்கலாம். சகரியா புஸ்தகத்தின் 2வது அதிகாரத்தின் 8வது 9வது வசனங்கள். അവിടെയും ഇതേ പോലെയുള്ള പ്രസ്താവനയാണ് യഹോവ ചെയ്യുന്നത്. அங்கேயும் இதே போலுள்ள காரியத்தை தான் யெகோவா சொல்லுகிறார். അപ്പോൾ വിശുദ്ധ വേദപുസ്തകത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ, அப்படி என்றால் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே ത്രിയേക ദൈവ വിശ്വാസം സത്യമാണ്. திரியேக தேவனை விசுவாசிக்கிற விசுவாசம் என்பது சத்தியமான விசுவாசம். വിശുദ്ധ വേദപുസ്തകത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ വിമർശനങ്ങളൊന്നും ഇനിയും ഉയർത്തുവാൻ കഴിയില്ലെന്ന് മനസ്സിലാക്കുമ്പോൾ വിമർശകർ യുക്തിയിലേക്ക് പോകും. இப்படி பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே நம்மிடத்தில் கேள்வி கேட்க முடியாது என்று சொல்லுகிற ஒரு நிலையை கேள்வி கேட்கிறவர்கள் புரிந்து கொள்ளும் போது லாஜிக்காக இருக்கிற காரியத்துக்குள்ளே கடந்து போவார்கள். ജനാബ് PJ മൗലവി ഉൾപ്പെടെയുള്ള വിമർശകർ ചോദിക്കുന്നത്, ദൈവത്തിന് എന്തിനാണ് ഒരു പുത്രൻ? ஜனாப் PJ மௌலவி போன்றுள்ளதான அறிஞர்கள் முதற்கொண்டு அநேகர் கேட்கிற காரியம், தேவனுக்கு எதற்காக ஒரு மகன் தேவைப்படுகிறார்? അല്ലെങ്കിൽ തന്നെ എങ്ങനെയാണ് ദൈവം ഒന്നും മൂന്നുമാകുന്നത്? அப்படி இல்லாவிட்டால் ஒரே தேவன் ஏன் 3 பேராக இருக்கணும்? தேவன் ஒருவராக 3 பேராக எப்படி இருக்க முடியும் என்று கேள்வி கேட்கிறார்கள். ഒന്നാമത് നാം മനസ്സിലാക്കണം, ഇവർക്ക് തെറ്റിദ്ധാരണകൾ കിട്ടിയിരിക്കുന്നത് ഇവരുടെ പുസ്തകത്തിൽ നിന്നാണ്, നമ്മളുടെ പുസ്തകത്തിൽ നിന്നല്ല. இவர்கள் தவறாக இந்த கருத்தை புரிந்து கொண்டிருக்கிறது இவர்களுடைய புஸ்தகத்திலே தான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய புஸ்தகத்தின் அடிப்படையில் இல்லை என்பதை முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். സൂരാ 5-ന്റെ 116 മുതൽ 117 വരെയുള്ള ആയത്തുകളിൽ നാം കാണുന്നത്, അല്ലാഹു യേശുവിനോട് ചോദിക്കുന്നത്, അല്ലയോ യേശുവേ, നീ എന്നെ കൂടാതെ നിന്നെയും നിന്റെ മാതാവിനെയും ദൈവമായി സ്വീകരിക്കുവാൻ കൽപ്പിച്ചിട്ടുണ്ടോ എന്ന് പറഞ്ഞാൽ, ഖുർആന്റെ അടിസ്ഥാനത്തിൽ ത്രിയേകമെന്ന് പറയുന്നത് അല്ലാഹുവും യേശുവും മറിയവുമാണ്. சூரா 5வது அத்தியாயத்தின் 116 117 வசனங்களிலே அல்லாஹ் ஈசாவை பார்த்து கேட்கிற ஒரு காரியம் இருக்கு. மரியமுடைய மகனாகிய ஈசாவே, அல்லாஹ்வை அன்றி என்னையும் என் தாயாரையும் இரு கடவுள்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று மனிதர்களிடம் நீர் எப்போதாகிலும் கூறினதுண்டா என்று சொல்லி அல்லாஹ் ஈசாவை பார்த்து கேட்கிறார். ഒരു കാലത്തും ക്രൈസ്തവർ വിശ്വസിക്കാത്ത ഒരു വിശ്വാസമാണത്. அப்படி என்றால் இவர்கள் திரியேகத்தை புரிந்து கொண்ட விசுவாசம் என்னவென்றால், இறைவனும் அதற்கு பின்பதாக மரியாளும் அதற்கு பின்பதாக இயேசுவும் என்ற திரியேகத்தை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இது ஒரு நாளும் கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளாத ஒரு திரியேகமாய் இருக்கிறது. എന്നാൽ ഇനിയും വേദപുസ്തകത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ മാത്രമല്ല, യുക്തിയുടെ അടിസ്ഥാനത്തിൽ ചിന്തിച്ചാലും ത്രിയേക ദൈവവിശ്വാസം പോലെ യുക്തിപരമായ ഒരു വിശ്വാസം മറ്റൊന്നുമില്ല. எனவே வேத புஸ்தகத்தின் அடிப்படையில் மாத்திரமல்ல, எந்த லாஜிக்கின் அடிப்படையிலும் வைத்து கேள்வி கேட்டாலும் கூட திரியேக விசுவாசத்தை போல வேறொரு விசுவாசம் இல்லை. ഒന്ന് ആലോചിച്ചു നോക്കൂ, ദൈവം സ്നേഹമാകുന്നു. முதலாவது இதை சிந்தித்து பாருங்கள், ஆண்டவர் அன்பாக இருக்கிறார், தேவன் அன்பாக இருக்கிறார். സ്നേഹമെന്ന് പറഞ്ഞാൽ കൊടുക്കുവാനും വാങ്ങുവാനും 2 വ്യക്തികളെങ്കിലും കുറഞ്ഞതുണ്ടാകണം, അല്ലേ? அன்பாக இருக்கிறார் என்று சொன்னால் அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு ஒருவர் இருக்கணும், அந்த பகிர்ந்து கொள்ளப்படுகிற அன்பை பெற்றுக் கொள்வதற்கு ஒருவர் இருக்க வேண்டும். அப்படித்தானே? സ്നേഹം കൊടുക്കുവാനും വാങ്ങുവാനും പങ്കുവെക്കുവാനുമായി കുറഞ്ഞത് 2 പേരെങ്കിലും ഉണ്ടാവണം. குறைந்தபட்சம் 2 பேராகிலும் இருக்கணும். அன்பு காட்டுவதற்கும் அன்பு காட்டப்படுகிறதான ஒரு நபரும் ஆகிய அந்த 2 பேராகிலும் இருக்க வேண்டும். അല്ലാത്ത പക്ഷം, அப்படி இல்லாவிட்டால்
ദൈവം സ്നേഹമാണെങ്കിൽ ദൈവത്തിന് സ്നേഹം പങ്കുവെക്കുവാൻ സൃഷ്ടി ആവശ്യമായിട്ട് വരും. அப்படி இல்லாவிட்டால் தேவன் அன்பா இருக்கிறார் என்று சொன்னால் அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கு சிருஷ்டிப்பு என்பது மிக அவசியமாய் மாறிவிடுகிறது. സൃഷ്ടി ഇല്ലെങ്കിൽ ദൈവം സ്വയപര്യാപ്തനല്ല, സെൽഫ് സഫിഷ്യന്റ് അല്ല എന്ന് പറയേണ്ടതായി വരും. அப்படி சிருஷ்டி இல்லாத பட்சத்திலே இந்த தேவன் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லவோ அல்லது தனக்கு தானே அவர் சுயமாய் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லவோ முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. ദൈവം സ്നേഹമാണെന്ന് പറയുന്നുവെങ്കിൽ ഏകനായിരിക്കുന്ന ദൈവത്തിൻ്റെ ഉള്ളിൽ ബഹുത്വം വേണം. സ്നേഹം കൊടുക്കുവാനും പങ്കുവെക്കുവാനും അത് സ്വീകരിക്കുവാനും കഴിയുന്ന ബഹുത്വം ആ ഏകത്വത്തിന്റെ ഉള്ളിൽ ഉണ്ടെങ്കിൽ മാത്രമേ ദൈവം സ്നേഹമാകുന്നു എന്ന് നമുക്ക് പറയുവാൻ കഴിയുകയുള്ളൂ. தேவன் அன்பா இருக்கிறார் என்று சொல்லும்போது அந்த ஒரே தெய்வத்துவத்திற்குள்ளாக அந்த அன்பை காட்டவும் காட்டுகிற அந்த அன்பை பெற்றுக்கொள்ளவும் இந்த அன்பு பகிர்ந்து கொள்ளவும் படத்தக்கதான ஒரு பன்மைத்துவம் இந்த ஒரே தெய்வத்துவத்திற்குள்ளாக காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இதுபோல மற்றநேக யுக்திகளுடைய அடிസ്ഥാനത്തിൽ நாம் சிந்திச்சு நோக்கியாலும் இப்படி அநேக காரியங்களை லாஜிக்காக எடுத்து நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னாலும் கூட ത്രിയേക ദൈവവിശ്വാസം പോലെ യുക്തിപരമായ മറ്റൊരു ദൈവവിശ്വാസം ഇല്ല എന്നുള്ളതാണ് സത്യം. எல்லா தத்துவ நியாயங்களின் அடிப்படையிலேயும் திரியேக விசுவாசத்தை போல வேறொரு விசுவாசமும் இப்படி இருக்க முடியாது என்று சொல்லுவதுதான் உண்மையாக இருக்கிறது. ഇനിയും അടുത്തതായി യേശു ക്രിസ്തുവിന്റെ ദൈവികതയിലേക്ക് കടക്കുന്നതിന് മുമ്പ് இயேசு கிறிஸ்துவுடைய தெய்வீகத்துவத்துக்கு கடந்து போவதற்கு முன்பதாக ഒന്നാം പ്രവാചകനായ മോശ പറഞ്ഞ ഒന്നാം കൽപ്പന ഒന്ന് ആവർത്തിച്ചു വായിക്കുകയാണ്. தீர்க்கதரிசிகளில் பிரதானமாகிய மோசே சொன்ன முதலாவது கற்பனையை கொஞ்சம் தியானமாய் கவனமாய் படிக்க வேண்டும். ஆவர்த்தன புஸ்தகம் 6:4 முதல் 5 வரை നമ്മൾ വായിച്ചതാണ് ഈ ഭാഗം. ஏற்கனவே நாம் வாசித்ததான அந்த வசனம் உபாகம புஸ்தகத்தின் 6வது அத்தியாயத்தின் 4-5 வசனங்கள். ഇവിടെ പ്രവാചക ശ്രേഷ്ഠനായ മോശ പറയുന്നത് വെറുതെ ദൈവം ഏകനെന്ന് വിശ്വസിക്കുവാനല്ല, நீங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவர் என்று விசுவாசிக்கிறது மாத்திரம் போதாது, മറിച്ച് പ്രവാചക ശ്രേഷ്ഠനായ മോശ പറയുന്നത് നീ പൂർണ്ണ ഹൃദയത്തോടും പൂർണ്ണ മനസ്സോടും പൂർണ്ണ ശക്തിയോടും കൂടെ സ്നേഹിക്കണം. ஒரே தேவனாகிய கர்த்தர் என்று விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, அந்த தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசிகளில் பிரதானமாகிய மோசே சொல்லுகிறார். എന്താണ് അതിന്റെ പ്രത്യേകത? அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய விசேஷ தன்மை என்ன? വെറുതെ ദൈവമേകനെന്ന് വിശ്വസിക്കാനാണെങ്കിൽ അത് പിശാചിനും സാധിക്കും. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறது மாத்திரம் வேண்டும் என்று சொன்னால் பிசாசுகளும் கூட தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கின்றன. യാക്കോബിന്റെ ലേഖനം 2-ാം അധ്യായം 19-ാം വാക്യത്തിൽ പറയുന്നത് ദൈവം ഏകനെന്ന് പിശാച് വിശ്വസിക്കുകയും വിറയ്ക്കുകയും ചെയ്യുന്നു എന്നുള്ളതാണ്. யாக்கோபு 2வது அத்தியாயத்துடைய 19வது வசனத்திலே வாசிக்கிறோம், தேவன் ஒருவர் உண்டென்று பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. എന്നാൽ ദൈവത്തെ പൂർണ്ണ ഹൃദയത്തോട് സ്നേഹിക്കുവാൻ പിശാചിന് സാധിക്കുമോ? ஆனால் முழு இருதயத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு பிசாசினால முடியுமா? വെറുതെ വിശ്വസിക്കുവാൻ പിശാചിന് സാധിക്കും, സ്നേഹിക്കുവാൻ പിശാചിന് സാധിക്കത്തില്ല. தேவன் ஒருவர் உண்டென்று சொல்லி சும்மா விசுவாசிப்பது பிசாசினால முடியும், ஆனா அந்த பிசாசுகள் தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூற முடியாது. അതുകൊണ്ട് எனவே ആരെങ്കിലും നിങ്ങളുടെ അടുക്കൽ വന്ന് ഞങ്ങളുടെ മതപ്രവാചകന്മാരും ഇത് തന്നെയാണ് ദൈവം ഏകനെന്നുള്ളതാണ് പഠിപ്പിച്ചതെന്ന് മാത്രം പറഞ്ഞാൽ അതല്ല മോശ പഠിപ്പിച്ചത്, അതല്ല ജീസസ് പഠിപ്പിച്ചത്. നിങ്ങൾ ദൈവത്തെ സ്നേഹിക്കണമെന്നുള്ളതാണ് പഠിപ്പിച്ചത്. അത് പഠിപ്പിച്ചിട്ടുണ്ടോ എന്ന് നിങ്ങൾ ചോദിക്കണം. அப்படி இருக்கும்போது யாராவது உங்களிடத்துல வந்து எங்களுடைய தீர்க்கதரிசிகளும் எங்களுடைய முன்னோர்களும் தேவன் ஒருவர் தான் என்று சொல்லி உங்களிடத்துல சொல்லுவார்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களை பார்த்து கேட்க வேண்டும், தேவன் ஒருவர் மாத்திரம்தான் என்று சொல்லுவது எங்களுடைய விசுவாசம் அல்ல. அந்த ஒரே தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி எங்கள் தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள். அது உங்களிடத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதா என்று கேட்க வேண்டும். പക്ഷേ ഇതേപോലെ ദൈവം കൽപ്പിക്കണമെങ്കിൽ ദൈവം നമ്മുടെ ആരായിരിക്കണം? இந்த காரியத்தை ஒரே முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? പിതൃപുത്ര ബന്ധത്തിൽ സ്നേഹം നമുക്ക് ആവശ്യപ്പെടാം, അല്ലേ? ഒരു ഫാദർ സണ്ണിന്റെ റിലേഷൻഷിപ്പിൽ സ്നേഹം നമുക്ക് ആവശ്യപ്പെടാം. பிதாவுக்கும் மகனுக்கும் அல்லது தகப்பனுக்கும் மகனுக்கும் இடையிலே அன்பு என்பது அவசியமாக இருக்கிறது.
ഭാര്യ ഭർത്തു ബന്ധത്തിൽ സ്നേഹം ആവശ്യപ്പെടാം. கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற உறவிலே அன்பு என்பது அவசியமாய் இருக்கிறது. എന്നാൽ വെറും യജമാനനും അടിമയുമാണെങ്കിൽ സ്നേഹം ആവശ്യപ്പെടുവാൻ കഴിയുമോ? ஒருவேளை வெறும் எஜமானனும் அடிமையும் என்கிற உறவு மாத்திரம் இருந்தால் அங்கே அன்பு இருக்க வேண்டும் என்கிற எந்த விதமான அத்தியாவசியம் இல்லை. അനുസരണം ആവശ്യപ്പെടുവാൻ കഴിയും. പക്ഷെ സ്നേഹം അവിടെ നിർബന്ധമല്ല. സ്നേഹം ഉണ്ടെങ്കിൽ നല്ലത്, ഇല്ലെങ്കിലും കുഴപ്പമില്ല. അനുസരണമാണ് അവിടെ നിർബന്ധം, സ്നേഹമല്ല. எஜமானுக்கும் அடிமைக்கும் இடையே இருக்கிற உறவிலே அங்கு ரெண்டு பேத்துக்கும் இடையிலே இருக்கிற ஒரு அனுசரணை தான் அங்கே நிர்பந்திக்கப்படுமே ஒழிய அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி நிர்பந்திக்க முடியாது. அன்பு இருந்தால் நல்லது, ஆனால் அன்பு இருக்க வேண்டும் என்று நிர்பந்திக்க முடியாது. അതുകൊണ്ട് മോശ പറഞ്ഞത് തന്നെയാണ് ഞങ്ങൾ പഠിപ്പിക്കുന്നതെന്ന് പറയുന്നവരോട് ചോദിക്കണം, നിങ്ങളുടെ ദൈവം നിങ്ങളുടെ പിതാവാണോ? எனவே மோசே எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுதான் நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி யாராகிலும் நம்மிடத்தில் சொன்னால் நாம் திரும்ப அவர்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, உங்களுடைய தேவன், நீங்கள் ஆராதிக்கிற இறைவன் உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறாரா? அதோ வெறும் எஜமானனானோ? அல்லது அவர் ஒரு எஜமானனாய் இருக்கிறாரா? நாம் தாசത്വത്തിന്റെ ആത്മാവിനെ അല്ല പ്രാപിച്ചത്, നാം പുത്രത്വത്തിന്റെ ആത്മാവിനെ நம் அடிமைத்தனத்தின் ஆத்மாவை அல்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். അതുകൊണ്ട് നമ്മുടെ രണ്ടുപേരുടെയും സന്ദേശം വിമർശകരുടെ സന്ദേശവും നമ്മുടെ സന്ദേശവും ഒന്നല്ല. எனவே நம்முடையதான செய்தியும் நம்மை விமர்சிக்கிறவர்கள் சொல்லுகிறதான செய்தியும் ஒன்றல்ல. ഈ സ്നേഹം നമ്മൾ മനസ്സിലാക്കി കഴിഞ്ഞാൽ, இந்த அன்பை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், ദൈവം എന്തുകൊണ്ട് മനുഷ്യനായി എന്നും നമുക്ക് മനസ്സിലാക്കുവാൻ കഴിയും. ஏன் தேவன் மனிதனாக வர வேண்டும், ஏன் மனிதனாக வந்தார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். காரணம் என்னவென்றால், നമ്മളോട് സ്നേഹിക്കണമെന്ന് കൽപ്പിക്കുന്നതിന് മുമ്പേ ദൈവം നമ്മളെ ആദ്യമേ സ്നേഹിക്കണ്ടേ. முழு இருதயத்தோடு நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு முன்பதாகவே அவர் நம்மிடத்தில் அன்பு கூற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ഈ പശ്ചാത്തലം നിങ്ങളുടെ മനസ്സിലിരുന്നു കൊണ്ട് വിമർശകരുടെ ചോദ്യങ്ങളിലേക്ക് നമ്മൾ കടക്കുകയാണ്. இந்த பின்னணியத்தை நம்முடைய மனதிலே வைத்துக் கொண்டு நமக்கு விரோதமாய் எழுப்பப்பட்டவருடைய கேள்விக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். വിമർശകരുടെ ഒന്നാം ചോദ്യം ഇതാണ്, ദൈവം അദൃശ്യനാണെന്നാണല്ലോ 1 തിമോത്തിയോസ് 1:17 പറഞ്ഞിരിക്കുന്നത്. എന്നാൽ നിങ്ങളുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനെ ശിഷ്യന്മാർ കണ്ടിട്ടില്ലയോ, പിന്നെ എങ്ങനെയാണ് ക്രിസ്തു ദൈവമാകുന്നത്? 1 தீமோத்தேயு 1:17 பார்க்கிறோம், காணக்கூடாதவராக தேவன் இருக்கிறாரே, அப்படி என்று சொன்னால் எப்படி உங்களுடைய இயேசு கிறிஸ்து காணப்பட்டாரே என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ഇതിന് ഉത്തരം വളരെ ലളിതമാണ്, സിമ്പിൾ ആണ്. இதனுடையதான பதில் என்பது மிகவும் சாதாரணமானது. ദൈവം അദൃശ്യനായതുകൊണ്ട് ഒരു ദൃശ്യരൂപം സ്വയമേ എടുക്കുവാൻ കഴിയില്ല എന്ന് വിശുദ്ധ വേദപുസ്തകത്തിൽ എവിടെയെങ്കിലും പറഞ്ഞിട്ടുണ്ടോ? தேவன் காணப்படாதவர் என்று சொல்லுவதனாலே அவர் காணப்படவே கூடாதவர் அல்லது காணப்படுகிற விதத்தில் எந்த ரூபத்தையும் அவர் எடுக்க மாட்டார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் எங்கேயும் சொல்லவில்லை. അതിന് നേരെ വിപരീതമായിട്ടുള്ള കാര്യങ്ങളാണ് നമ്മൾ വിശുദ്ധ വേദപുസ്തകത്തിൽ കാണുന്നത്. ஆனால் அதற்கு மாற்றமான பல காரியங்களை வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். ഈ അദൃശ്യനായ ദൈവം, இந்த காணக்கூடாத காணப்படக்கூடாத தேவன் തന്റെ മക്കളോടുള്ള സ്നേഹം നിമിത്തം, தன்னுடைய ஜனங்கள் மீது உள்ளதான பாசத்தின் நிமித்தம், அன்பின் நிமித்தம், പുറപ്പാട് പുസ്തകം 24-ാം അധ്യായം 10-ാം വാക്യത്തിൽ വായിക്കുന്നത്, അവർ ഇസ്രായേലിന്റെ ദൈവത്തെ കണ്ടു. யாத்திராகம புத்தகத்தின் 24வது அத்தியாயத்தின் 10வது 11வது வசனங்களிலே வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் தரிசித்தார்கள். ഇസ്രായേലിന്റെ ദൈവത്തെ അവർ കണ്ടു. അദൃശ്യനായ ദൈവം തന്റെ മക്കളോടുള്ള സ്നേഹം നിമിത്തം ഒരു ദൃശ്യരൂപമെടുത്തു. காணப்படக்கூடாதவராகிய தேவன் தன்னுடைய ஜனங்கள் மீது வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தமாக தன்னுடைய ஜனங்கள் காணப்படும் வண்ணமாக ஒரு ரூபத்தை எடுத்தார். அந்த ஜனங்கள் அவரை தரிசித்தார்கள். ഇതിനോട് കൂടെയുള്ള ഒരു ചോദ്യമാണ്, ദൈവം ആത്മാവാകുന്നുവല്ലോ, പക്ഷേ ക്രിസ്തു എങ്ങനെയാണ് മാംസരക്തങ്ങളോട് കൂടിയവനായിരുന്നില്ലേ, പിന്നെ ക്രിസ്തു എങ്ങനെയാണ് ദൈവമാകുന്നത്? இதோடு கூட இன்னொரு கேள்வி எழுப்புகிறார்கள், தேவன் ஆவியாய் இருக்கிற பட்சத்திலே மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் வந்த இயேசு கிறிஸ்து எப்படி தேவனாக முடியும் என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். உத்தரம் അതിനോട് തന്നെ സമമായിട്ടുള്ളതാണ്. இந்தக்கு முதல் நாம பார்த்ததான பதிலோடு கூட இந்த கேள்விக்கும் பதில் இருக்கிறது. ദൈവം ആത്മാവായിരിക്കുന്നത് കൊണ്ട്, தேவன் ஆவியா இருக்கிறதுனாலே ஜடரூபம் எடுத்துக்கூடா എന്നില്ലല്ലോ. அவர் ஆவியா இருக்கிறதுனாலே அவர் காணப்படக்கூடியதான ஒரு மாம்ச ரூபம் எடுக்க கூடாதவராய் இருக்கிறார் என்று வேதம் எங்கேயும் சொல்லவில்லை. പഴയ നിയമത്തിലും നമുക്കത് കാണാൻ കഴിയുന്നതാണ്. பழைய ஏற்பாட்டிலும் நாம் அதை காண முடியும்.
ഉൽപ്പത്തി പുസ്തകം 18-ാം അധ്യായം അതിന്റെ 1-ാം വാക്യത്തിൽ ഇപ്രകാരമാണ് വായിക്കുന്നത്. യഹോവ അബ്രഹാമിന് പ്രത്യക്ഷനായി. ஆதியாகம புஸ்தகத்தின் 18வது அதிகாரத்தின் 1-2 வசனங்களிலே வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். അബ്രഹാം നോക്കുമ്പോൾ തന്റെ മുമ്പാകെ 3 പുരുഷന്മാർ. ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது தனக்கு முன்பதாக 3 புருஷன்மார் நிற்கிறதை ஆபிரகாம் பார்க்கிறார். തന്റെ മക്കളോടുള്ള സ്നേഹം നിമിത്തം ഒരു രൂപം ദൈവം അവിടെ എടുത്തു. தன்னுடைய ஜனங்கள் மீது இருக்கிற அன்பின் நிமித்தமாக அவர்கள் காணப்படக்கூடிய ஒரு ரூபத்தை தேவன் எடுக்கிறார். ദൈവം അദൃശ്യനായതുകൊണ്ടോ ആത്മാവായതുകൊണ്ടോ ദൃശ്യരൂപം എടുത്തുകൂടാ എന്ന് ബൈബിളിൽ എങ്ങും പറഞ്ഞിട്ടില്ല. தேவன் ஆவியா இருக்கிறதுனாலோ அல்லது தேவன் காணப்படக்கூடாதவராய் இருக்கிறதுனாலோ அவர் தன்னுடைய ஜனங்கள் காணப்படக்கூடிய ஒரு ரூபம் எடுக்க முடியாது, எடுக்க மாட்டார் என்று வேதம் எங்கேயும் சொல்லவில்லை. ഈ അബ്രഹാമിന് പ്രത്യക്ഷപ്പെട്ട, പിതാവായ അബ്രഹാമിന് പ്രത്യക്ഷപ്പെട്ട ഈ രൂപമെടുത്ത ദൈവം ആരാണ്? இந்த பிதாவாகிய ஆபிரகாமுக்கு முன்பதாக ரூபம் எடுத்து தன்னை வெளிப்படுத்தின தேவன் யார்? യോഹന്നാന്റെ സുവിശേഷം 8-ാം അധ്യായം അതിന്റെ 56-ാം വാക്യത്തിൽ ഇപ്രകാരം വായിക്കുന്നു, നിങ്ങളുടെ പിതാവായ അബ്രഹാം എന്റെ ദിവസം കാണുമെന്നുള്ളത് കൊണ്ട് ഉല്ലസിച്ചു, അവൻ കണ്ട് സന്തോഷിച്ചുമിരിക്കുന്നു. யோவான் 8வது அத்தியாயத்தின் 56வது வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு கலிகூர்ந்தான் என்றார். 58-ാം വാക്യത്തിൽ യഹൂദന്മാർ അവനോട് ചോദിച്ചപ്പോൾ കർത്താവായ യേശു ക്രിസ്തു ഇപ്രകാരം പറഞ്ഞു, ആമീൻ ആമീൻ ഞാൻ നിങ്ങളോട് പറയുന്നു, അബ്രഹാം ജനിച്ചതിന് മുമ്പേ ഞാനുണ്ട്. யூதர்கள் கேட்ட கேள்விக்கு 58வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ദൈവത്തെ ആരും ഒരു നാളും കണ്ടിട്ടില്ല, എന്നാൽ പഴയ നിയമത്തിലും പുതിയ നിയമത്തിലും നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു അവനെ വെളിപ്പെടുത്തിയിരിക്കുന്നു. தேவனை ஒரு நாளும் ஒருவனும் கண்டதில்லை என்று சொல்லுவதின் காரியத்தில் இன்னொரு காரியத்தை சேர்ந்து பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அந்த தேவனை வெளிப்படுத்தி இருக்கிறார். അതുകൊണ്ട് കൊലോസ്യ ലേഖനം 1-ാം അധ്യായം അതിന്റെ 15-ാം വാക്യത്തിൽ നമ്മൾ ഇപ്രകാരം വായിക്കുന്നു. அதை கொண்டு கொலோசியர் நிருபம் 1வது அதிகாரத்தின் 15வது வசனத்தில் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், അവൻ അദൃശ്യനായ ദൈവത്തിന്റെ പ്രതിമ. அவர் அதர்சனமான தேவனுடைய சாயலும் தற்சொரூபமாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். യോഹന്നാന്റെ സുവിശേഷം 14-ാം അധ്യായം അതിന്റെ 9-ാം വാക്യത്തിൽ കർത്താവായ യേശു ക്രിസ്തു ഇപ്രകാരം പറഞ്ഞു, എന്നെ കണ്ടവൻ പിതാവിനെ കണ്ടിരിക്കുന്നു. யோவான் 14வது அத்தியாயத்தின் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. എബ്രായ ലേഖനം 2-ാം അധ്യായം അതിന്റെ 14-ാം വാക്യത്തിൽ നാം ഇപ്രകാരം വായിക്കുന്നു, മക്കൾ ജഡരക്തങ്ങളോട് കൂടിയവനായതുകൊണ്ട് അവനും അവരെ പോലെയായി. எபிரேயர் 2வது அத்தியாயத்தின் 14வது வசனத்திலே வாசிக்கிறோம், மக்கள் மாம்சமும் சரீரம் உள்ளவர்களாய் இருப்பது போல அவரும் அவர்களை போல் ஆனார் என்று சொல்லப்படுகிறது. സ്നേഹം നിമിത്തം അവൻ ഒരു ജഡരൂപമെടുത്തു. அன்பின் நிமித்தமாக அவர் மாம்சத்தின் ரூபத்தை எடுத்தார். ഇത് കഴിഞ്ഞ വിമർശകരുടെ അടുത്ത ചോദ്യം ഇതാണ്. இதற்கு பதில் கொடுக்கும் போது விமர்சகர்கள் அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறார்கள், ദൈവം കഷ്ടതകൾക്ക് അധീനനല്ലേ? இறைவன் ஒருவன் இருப்பார் என்று சொன்னால் அவரை துன்பப்படுத்த முடியாதல்லவா? ദൈവത്തിന് കഷ്ടം അനുഭവിക്കുവാൻ കഴിയുമോ? இறைவன் கஷ்டத்தை சகிக்கக்கூடியவனாக கஷ்டப்படக்கூடியவனாக இருக்க முடியுமா? ദൈവം കഷ്ടത്തിന് അധീനനാണ്, ഞങ്ങളത് സമ്മതിച്ചോ? இறைவனை துன்பப்படுத்த முடியாது, துன்பத்துக்கு அப்பாற்பட்டவன் என்பதை நாங்கள் சம்மதிக்கிறோம். ആനാലും തന്റെ മക്കളോടുള്ള സ്നേഹം നിമിത്തം അവൻ അവരുടെ കഷ്ടതകൾ പഴയ നിയമത്തിലും പുതിയ നിയമത്തിലും എടുത്തു. தன்னுடைய ஜனங்கள் மீது இருக்கிற அன்பின் நிமித்தமாக அந்த ஜனங்களுடைய துன்பத்திலேயும் வேதனையிலேயும் அவர் தன்னை துன்பப்படுத்திக் கொண்டார், வேதனையை சகித்துக் கொண்டார் என்பதை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம். ഇവിടെ നാം ഒരു കാര്യം ചിന്തിക്കണം. இந்த இடத்துல நாம் ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டும். നമ്മൾ വിശ്വസിക്കുന്നത് നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു പൂർണ്ണ ദൈവവും പൂർണ്ണ മനുഷ്യനുമായിരുന്നു. நாம் விசுவாசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பூரண மனிதனாகவும் பூரண தேவனாகவும் இருந்தார். കഷ്ടതകൾ എടുക്കുമ്പോഴും അവൻ കഷ്ടതകൾക്ക് അടിമപ്പെട്ടു പോയില്ല. கஷ்டத்தை அவர் கஷ்டத்தை அனுபவித்த போதும் துன்பத்தை அனுபவித்த போதும் அந்த துன்பத்துக்கு அவர் அடிமையாகி போகவில்லை. പഴയ നിയമത്തിൽ ഞാൻ പറഞ്ഞതുപോലെ ദൈവമായ യഹോവ പറയുന്നത് യെശയ്യാ 63:9
അവരുടെ കഷ്ടതയിലൊക്കെയും അവൻ കഷ്ടപ്പെട്ടു. பழைய ஏற்பாட்டிலே நான் சொன்னது போல ஏசாயா 63வது அத்தியாயத்தின் 9வது வசனத்திலே அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். പുതിയ നിയമത്തിലും നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു നമ്മുടെ കഷ്ടതകളെ എടുത്തപ്പോഴും അവൻ കഷ്ടതകൾക്ക് അടിമപ്പെട്ടു പോയില്ല. കാരണം അവൻ അതേ സമയം പൂർണ്ണ ദൈവമാണ്. புதிய ஏற்பாட்டிலும் அவர் நம்முடைய பாடுகளையும் கஷ்டங்களையும் சுமந்த போதும் அந்த பாடுகளுக்கு அவர் அடிமையாகி போகவில்லை. ஏனென்றால் அவர் பூரண தெய்வமாகவும் இருக்கிறார். അതുകൊണ്ട് തന്നെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു പ്രഖ്യാപിച്ചു, മത്തായി സുവിശേഷം 11:28, അധ്വാനിക്കുന്നവരും ഭാരം ചുമക്കുന്നവരുമായുള്ളവരെ എല്ലാവരും എന്റെ അടുക്കൽ വരുവീൻ, ഞാൻ നിങ്ങളെ ആശ്വസിപ്പിക്കും. ആശ്വസിപ്പിക്കാൻ കഴിയുന്ന ദൈവമാണ്. കഷ്ടതകൾ എടുക്കുമ്പോഴും ആശ്വാസം പകരുവാൻ കഴിയുന്ന ദൈവമാണ് നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു. அதனால்தான் மத்தேயு 11வது அதிகாரத்தின் 28வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் ஜனங்களோடு சேர்ந்து கஷ்டத்தையும் பாடுகளையும் அனுபவித்தாலும் அந்த பாடுகளையும் கஷ்டத்தையும் நீக்கி ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. കഷ്ടതകൾ എടുക്കുമ്പോൾ കഷ്ടതകൾ കടിമപ്പെട്ടു പോയിരുന്നുവെങ്കിൽ ഒരു കേവല മനുഷ്യനാകുമായിരുന്നു. பாடுபட்டு இருக்கும்போது நெருக்கப்பட்டு இருக்கும்போது அதோடு கூட அவர் இல்லாமல் போயிருந்தால் அவர் ஒரு சாதாரண மனிதனாய் இருந்திருப்பார். എന്നാൽ കഷ്ടതകൾ എടുക്കുമ്പോഴും അനേകർക്ക് ആശ്വാസവും സമാധാനവും പകരുവാൻ കഴിയുന്ന അതേ സമയം തന്നെ കഴിയുന്ന ദൈവവുമാണ് പൂർണ്ണ മനുഷ്യൻ, பூர்ண தெய்வம். அநேகருடைய பாடுகளையும் கஷ்டங்களையும் தன் மீது அவர் சுமந்து கொண்டு அதே நேரத்தில் அதை மாற்றி மற்றவர்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கக்கூடிய வல்லமையுள்ளவராக பூரண தெய்வமாக அவர் காணப்பட்டார். യോഹന്നാന്റെ സുവിശേഷം 14-ാം അധ്യായം 27-ാം വാക്യത്തിൽ നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു പറഞ്ഞു, സമാധാനം ഞാൻ നിങ്ങൾക്ക് തന്നേച്ചു പോകുന്നു, എന്റെ സമാധാനം ഞാൻ നിങ്ങൾക്ക് തരുന്നു. സമാധാനം തരുവാൻ കഴിയുന്ന സമാധാനത്തിന്റെ പ്രഭുവാണവൻ. யோவான் 14வது அதிகாரத்தின் 27வது வசனத்திலே வாசிக்கிறோம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். சமாதானத்தை கொடுக்கக்கூடிய சமாதான பிரபுவாகிய தேவன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பூர்ண மனுஷனும் பூர்ண தெய்வமும். அவர் முழு மனிதனாகவும் இருந்தார், முழு தெய்வமாகவும் இருந்தார். അപ്പോൾ വിമർശകരുടെ അടുത്ത ചോദ്യം, அப்படி அந்த குற்றச்சாட்டுகளுடைய இன்னொரு கேள்வி, ദൈവം നിത്യനല്ലേ, എങ്ങനെ മരിക്കാം? இறைவன் நித்தியமா இருக்கக்கூடியவர் அல்லவா, எப்படி உங்களுடைய இறைவன் மரிக்க முடியும்? ഞാൻ ഒന്ന് പറയട്ടെ, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லட்டும். കർത്താവായ യേശു ക്രിസ്തു നാം മുമ്പ് ചിന്തിച്ചതുപോലെ പൂർണ്ണ മനുഷ്യനും പൂർണ്ണ ദൈവവുമാണ്. நாம் முன்பே பார்த்தது போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முழு மனிதனாகவும் முழு தேவனாகவும் இருந்தார். പൂർണ്ണ മനുഷ്യൻ എന്നുള്ള നിലയിൽ മരണം അവന് സ്വീകരിക്കുവാൻ സാധിക്കും. பூரண மனிதன் என்கிறதான நிலையிலே மரணம் அவரை நெருங்க அல்லது மரணத்துக்குள் அவர் போக வேண்டியது சாத்தியமாய் இருந்தது. എന്നാൽ കേവലം ഒരു മനുഷ്യൻ മാത്രമായിരുന്നുവെങ്കിൽ, ஒரு சாதாரண மனுஷன் மாத்திரமாய் அவர் இருந்தார் என்றால் അവന്റെ ജീവനിൽ മേൽ അവൻ അധികാരമുണ്ടാകുമോ? ജീവനെ കൊടുക്കുവാനും എടുക്കുവാനും നമുക്കാർക്കെങ്കിലും അധികാരമുണ്ടോ? அவருக்கு தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் அவருக்கு அதிகாரம் இருந்திருக்காது. நமக்கு யாருக்கும் அப்படிப்பட்ட அதிகாரம் இருக்குதா? കേവല മനുഷ്യരിൽ ആർക്കെങ്കിലും പറയാമോ, എന്റെ ജീവനെ കൊടുക്കുവാനും തിരികെ എടുക്കുവാനും എനിക്ക് അധികാരമുണ്ട് എന്ന്? எந்த சாதாரண மனிதனாகிலும் சொல்லக்கூடுமா, என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை மீண்டும் நான் திரும்ப எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. പൂർണ്ണ മനുഷ്യൻ എന്നുള്ള നിലയിൽ അവൻ മരണത്തെ കൈവരിച്ചപ്പോൾ പൂർണ്ണ ദൈവം എന്ന നിലയിൽ കർത്താവായ യേശു ക്രിസ്തു പ്രഖ്യാപിച്ചു, യോഹന്നാന്റെ സുവിശേഷം 10:18, ആരും അതിനെ എന്നോട് എടുത്തു കളയുന്നില്ല, ഞാൻ അതിനെ കൊടുക്കുന്നു, അതിനെ കൊടുക്കുവാൻ എനിക്ക് അധികാരമുണ്ട്, വീണ്ടും പ്രാപിപ്പാനും അധികാരമുണ്ട്. ഏത് കേവല മനുഷ്യനിൽ ആർക്കാണ് ഇപ്രകാരം പറയുവാൻ സാധിക്കുന്നത്? பூரண மனுஷன் என்கிறதான நிலையிலே மரணம் அவருக்கு சம்பவிப்பதா இருந்தாலும் கூட பூரண தெய்வம் என்கிற நிலையிலே அவர் சொல்லுகிற காரியம் யோவான் 10வது அதிகாரத்தின் 18வது வசனத்திலே, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காரியத்தை எந்த சாதாரண மனிதனாலும் சொல்ல முடியாது. അതുപോലെ തന്നെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു യോഹന്നാന്റെ സുവിശേഷം 2-ാം അധ്യായം അതിന്റെ 19-ാം വാക്യത്തിൽ പറഞ്ഞു,
ഈ മന്ദിരം പൊളിപ്പീൻ, ഞാൻ 3 ദിവസത്തിനകം അതിനെ പണിയും എന്ന് ഉത്തരം പറഞ്ഞു. அதை போலத்தான் யோவான் சுவிசேஷம் 2வது அத்தியாயத்தின் 19வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் அதை எழுப்புவேன் என்கிறார். മരണത്തിന് അവനെ തടുത്തു വെക്കുവാൻ അസാധ്യമായിരുന്നു. மரணம் அவரை தடுத்து நிறுத்துவதற்கு மரணத்தினால் கூடாமல் இருந்தது. 3ஆം നാൾ അവൻ ഉയർത്തെഴുന്നേറ്റുകൊണ്ട് 3வது நாளில் அவர் உயிர் தெழுந்தவராக, അവൻ കേവലം മനുഷ്യൻ മാത്രമല്ല, സാധാരണ ഒരു മനുഷ്യൻ മാത്രമല്ല, അവൻ ദൈവവുമാണ്, പൂർണ്ണ ദൈവവുമാണ് എന്ന് തന്റെ പ്രഖ്യാപനത്തിലൂടെയും ആ പ്രഖ്യാപനത്തിന്റെ നിവൃത്തിയിലൂടെയും തെളിയിച്ചിരിക്കുകയാണ്. 3ஆம் நாளில் அவர் உயிரோடு எழுந்து கொண்டு தன்னுடைய எல்லா காரியங்களையும் தெளிவாய் விளக்கி இருக்கிறார், அவர் பூரண தெய்வம் என்பதை. അപ്പോൾ அப்படியானால் വിമർശകർ ചോദിക്കുന്നത്, ഈ മരിച്ച 3 നാളിൽ കർത്താവ് ഇല്ലാതായോ? அப்போ இந்த மரித்து போன இந்த 3 நாட்களிலே தேவன் இல்லாமல் போய்விட்டாரோ என்று சொல்லி கேட்பார்கள். മരണം എന്ന് പറയുന്നത് ഇല്ലാതെയാകുകയാണോ? மரணம் என்று சொல்லுகிற வார்த்தையும் காரியம் இல்லாமல் போகிற ஒரு தன்மையோ? ഇത് ആരുടെ വിശ്വാസ പ്രകാരമാണ് മരണം എന്ന് പറയുന്നത് ഇല്ലാതെയാകുന്നത്? மரணம் என்பது இல்லாமல் போகிற ஒரு நிலையை குறிப்பது என்பது யாருடைய நம்பிக்கை? ഖുർആൻ അനുസരിച്ച് ഖുർആൻ 3:169 പറയുന്നത്, അള്ളാഹുവിന്റെ മാർഗത്തിൽ മരിക്കുന്ന ആരും മരിച്ചിട്ടില്ല, അവർ അള്ളാഹുവിനോട് കൂടെയാകുന്നു. குர்ஆனுடைய சூரா 3வது அத்தியாயத்தின் 169வது வசனத்திலே, அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டு கொல்லப்பட்டவர்களை மரித்தவர்கள் என்று நிச்சயமாக எண்ணாதீர்கள், ஏனென்றால் அவர்கள் தங்கள் ரப்பினிடத்தில் இறைவனிடத்தில் உயிருடன் இருக்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அவர் இல்லாதையாயோ? அப்ப இங்கே மரித்தவர்கள் இல்லாமல் போய்விட்டார்களா? ഇത് വെറും ബാലിഷ്ടമായ ഒരു ചോദ്യമാണ്. இது ஒரு பேச்சுக்கான ஒரு வார்த்தையா இருக்கும். ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം 23-ാം അധ്യായം അതിന്റെ 46-ാം വാക്യത്തിൽ തന്റെ ജീവനെ ഏൽപ്പിക്കുമ്പോൾ കർത്താവായ യേശു ക്രിസ്തു എന്താണ് പറഞ്ഞത്? പിതാവേ, ഞാൻ എന്റെ ആത്മാവിനെ നിങ്ങൾ ഭരമേൽപ്പിക്കുന്നു. லூக்கா 23வது அத்தியாயத்தின் 46வது வசனத்திலே தன்னுடைய ஆவியை பிதாவுடைய கரங்களிலே கொடுக்கும்போது இயேசு சொல்கிறார், பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். അപ്പോൾ വിമർശകർ വീണ്ടും ചോദ്യമാണ്, இதை சொல்லும்போது அடுத்த ஒரு கேள்வி குற்றச்சாட்டுகள் எழுப்புவார்கள். ദൈവം സർവജ്ഞാനിയല്ലേ? தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர் தானே? എന്നാൽ ക്രിസ്തുവിന് അവസാന ദിവസത്തെ പറ്റി അറിയില്ല എന്ന് ക്രിസ്തു തന്നെ പറഞ്ഞില്ലേ? ஆனால் கிறிஸ்து இயேசு கடைசி நாட்களை பற்றி தனக்கு தெரியாது என்று அவரே சொல்லி இருக்கிறார் அல்லவா என்று கேட்பார்கள். അപ്പോൾ ക്രിസ്തു എങ്ങനെയാണ് ദൈവമാകുന്നത്? அப்படி இருக்கும்போது எப்படி இயேசு கிறிஸ்து தெய்வமாக முடியும்? ഇതിന് ഉത്തരമായി പറയുന്നതിന് മുമ്പ്, இதற்கு பதில் சொல்லுவதற்கு முன்பதாக, മനുഷ്യൻ എന്ന നിലയിൽ ഒരു കാര്യം നിങ്ങളുടെ മുന്നിലേക്ക് വെക്കുവാൻ ഞാൻ താല്പര്യപ്പെടുകയാണ്. மனுஷன் என்ற நிலையில் இருக்கிற சில காரியங்களை உங்களுடைய மனதிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். നമുക്ക് അറിയാവുന്ന കാര്യങ്ങളെല്ലാം എപ്പോഴും നമ്മൾ ഓർത്തിരിക്കുമോ? நமக்கு தெரிஞ்சிருக்கிற எல்லா காரியமும் எப்பொழுதும் நம்முடைய நினைவுக்கு வருமா? അതെനിക്ക് അറിയാമായിരുന്നു, എന്നാൽ ഇപ്പം എന്റെ മനസ്സിലേക്ക് അത് കടന്നു വരുന്നില്ല എന്ന് നമ്മൾ തന്നെ പറഞ്ഞിട്ടില്ലേ? அநேக நேரங்களில் சொல்லுவோம், இது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா இப்ப ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது என்று சொல்லுகிறவர்களாய் நாம் சில நேரங்களில் இருந்திருக்கிறோம். എന്നാൽ കേവല മനുഷ്യരായ നമുക്ക്, சாதாரண மனிதராகிய நமக்கு கூட, നമുക്ക് അങ്ങനെ മറന്നു പോവെങ്കിലും നമുക്കത് എടുക്കുവാനും തിരികെ വെക്കുവാനും നമുക്ക് ശക്തിയില്ല. ஒருவேளை நாம் மறந்து போனதை நாம் எடுக்கிறதுக்கும் சொல்லுவதற்கு நமக்கு அந்த திறன் இல்லாமல் இருக்கிறது. നമ്മൾ മരണത്തിന് അധീനപ്പെട്ടു പോകുന്നത് പോലെ, நம்ம மரணத்தின் உள்ளாக போவது போல, മരണത്തിന് മേൽ നമുക്ക് ശക്തി ഇല്ലാത്തതുപോലെ, மரணத்தின் மீது நமக்கு வல்லமை இல்லாமல் இருப்பது போல, നമുക്ക് ഈ ഓർമ്മശക്തിയുടെ മേലും നമുക്ക് തിരികെ കൊടുക്കാനും എടുക്കുവാനും തിരികെ എടുക്കുവാനുമുള്ള ശക്തി നമുക്കില്ല. சில நேரங்களில் இந்த ஞாபக சக்திக்கு கூட நம்மிடத்துல அதிகாரம் இல்லாமல் போய்விடுகிறது. എന്നാൽ സർവശക്തനായ ദൈവം മനുഷ്യനായി അവതരിക്കുന്നതിന് മുമ്പ് അവൻ സ്വയം നിശ്ചയിച്ചുകൂടെ, ഞാൻ മനുഷ്യനായി അവതരിക്കുമ്പോൾ ഈ കാര്യം ഞാൻ അറിയില്ല, തിരികെ ഞാൻ വരുമ്പോൾ അത് ഞാൻ തിരികെ എടുക്കും. അതിന് കഴിവുള്ള ദൈവമാണത്. അതവന്റെ നിത്യതയിൽ അവൻ നിശ്ചയിച്ച കാര്യമാണ്. മനുഷ്യനായി അവതരിക്കുമ്പോൾ ഈ കാര്യം ഞാൻ അറിയണ്ട, എന്നാൽ ഞാൻ തിരികെ എന്റെ മഹത്വത്തിൽ പ്രവേശിക്കുമ്പോൾ അത് തിരികെ എടുക്കുവാൻ അവൻ അധികാരമുണ്ട്. அப்படி இருக்கும்போது இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் மனிதனாய் வரும்போது தன்னுடைய அநாதி தீர்மானத்தின்படி சில காரியங்களை அவர் தெரிந்து கொள்ளவும் தெரியாமல் இருக்கவும் அவர்தானே முடிவு செய்கிறவராய் இருக்கிறார். പൂർണ്ണ മനുഷ്യനും പൂർണ്ണ ദൈവവും, அவர் முழுமையான மனிதனும் முழுமையான தேவனுமாய் இருக்கிறார். അപ്പോൾ വിമർശകർ അടുത്ത ചോദ്യം ചോദിക്കുകയാണ്. அப்படி சொல்லும்போது குற்றச்சாட்டில் அடுத்த கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு முன்பதாக இதே ചോദ്യം ഖുർആനിൽ
ഖുറാനിലും இருக்கிறது. ആളുകൾ ഹസ്രത്ത് മുഹമ്മദിനോട് അല്ലാഹുവിനോട് ചോദിച്ചു. அங்கே இருக்கிறதான ஜனங்கள் ஹஸ்ரத் முகமதிடத்திலும் அல்லாஹ்விடத்திலும் கேட்கிறார்கள். സൂറ 7:187, സൂറ 7:187, 79:42 2 മുതൽ 45 വരെ, 79ാം അധ്യായത്തിൽ 42 മുതൽ 45 വസനങ്ങളിലെ അല്ലാഹുവിനോട് ഇതേ ചോദ്യം ചോദിക്കുമ്പോൾ അല്ലാഹ്വിടത്തിലെ ഇതേ കേൾവിயை ஜனங்கள் கேட்கிறார்கள். അല്ലാഹു ആകെ പറയുന്നത് എനിക്കറിയാം എന്ന് മാത്രമാണ്. அங்கே வருகிற பதில் என்னவென்று சொன்னால் எனக்கு தெரியாது என்று சொல்லப்படுகிற பதில் மாத்திரம்தான். എനിക്കറിയാം എന്ന് പറയുന്നത് ഒരു ഉത്തരമാണോ? எனக்கு தெரியும் என்று சொல்லப்படுகிறதான் அங்கே வருகிற பதில். அவர்களுக்கு சில கடைசி நாட்களை குறித்ததான காரியங்களை கேட்கிறார்கள். ஆனால் வருகிற பதில் எனக்கு தெரியும் என்று சொல்லப்படுவதுதான் பதில். നമ്മൾ സ്കൂളിൽ ക്വസ്റ്റ്യൻ പേപ്പറിൽ പോയി ചോദ്യം വരുമ്പോൾ അതിന്റെ അടിയിൽ എഴുതി വെക്കുക എനിക്കറിയാം എനിക്കറിയാം എനിക്കറിയാം. അതൊരു ഉത്തരമായിട്ട് മാർക്ക് ഏതെങ്കിലും സാറുമാർ തരുമോ? ஸ்கூல்ல உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் கொடுத்து கேள்விக்கு பதில் எழுத சொன்னா எல்லா கேள்விக்கு கீழே எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எழுதி வச்சா அதுக்கு உங்களுக்கு மார்க் கிடைக்குமா? അറിയാമായിരുന്നുവെങ്കിൽ കൃത്യമായി പറയണമായിരുന്നു. எனக்கு தெரியும் என்று சொல்லுவதா இருந்தால் அந்த இடத்துல தெளிவான பதிலை சொல்ல வேண்டியது அவசியമായി இருக்கிறது. അറിയാമായിരുന്നുവെങ്കിൽ പറയണമായിരുന്നു. അറിയാമെന്ന് മാത്രം പറഞ്ഞൊഴിഞ്ഞതുകൊണ്ട് ഞങ്ങളുടെ സംശയം അറിയില്ല എന്ന് തന്നെയാണ്. ரெண்டு முறை கேள்வி கேட்கப்பட்ட போதும் எனக்கு தெரியும் என்று சொல்லி பதில் சொல்லி அந்த இடத்துல முடித்ததனால இப்போ ஒரு சந்தேகம் வருகிறது. அந்த கடைசி காலங்களை குறித்ததான கேள்விக்கு இறைவனுக்கே பதில் தெரியவில்லை. അടുത്ത വിമർശകരുടെ ചോദ്യം ഇതാണ്. குற்றச்சாட்டுடைய அடுத்த கேள்வி, ദൈവത്തിന് പാപം ചെയ്യുവാൻ കഴിയുമോ? ക്രിസ്തു പാപം ചെയ്തില്ലേ? இறைவனால் பாவம் செய்ய முடியாதே, ஆனால் கிறிஸ்து பாவம் செய்தாரே என்று கேள்வி கேட்பார்கள். ക്രിസ്തു എവിടെയാണ് പ്രിയ സ്നേഹിതരെ പാപം ചെയ്തത്? கிறிஸ்து எங்கே பாவம் செய்தார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. അപ്പോൾ വിമർശകർ ചില വാക്യങ്ങൾ സാഹചര്യത്തിൽ നിന്ന് പശ്ചാത്തലത്തിൽ നിന്ന് അടർത്തി എടുത്തുകൊണ്ട് നമ്മുടെ മുമ്പേക്ക് വരികയാണ്. அப்படி இருக்கும்போது எப்படி இதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் வேதாகமத்தின் சில காரியங்களை அதோடைய பின்னணியத்திலிருந்து எடுத்து அதை திரித்து இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிறவர்களாய் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். മത്തായി സുവിശേഷം 26-ാം അധ്യായം 39-ാം വാക്യത്തിൽ കർത്താവായ യേശു ക്രിസ്തു പറഞ്ഞില്ലേ, പിതാവേ കഴിയുമെങ്കിൽ ഈ പാനപാത്രം എങ്കിൽ നിന്ന് നീക്കണമേ, എങ്കിലും ഞാൻ ഇച്ഛിക്കും പോലെയല്ല നീ ഇച്ഛിക്കും പോലെയാണ്. കർത്താവായ യേശു ക്രിസ്തു നീതിമാനായിരുന്നുവെങ്കിൽ ഈ പ്രാർത്ഥന കേൾക്കേണ്ടതല്ലായിരുന്നുവോ? மத்தேயு 26-வது அத்தியாயத்தின் 39வது வசனத்திலே ஆண்டவர் இப்படியாய் ஜெபிக்கிறார். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். கேள்வி கேட்கிறவர்கள் என்ன கேட்கிறார்கள்? இயேசு நீதிமானா இருந்திருந்தால் இந்த ஜெபத்துக்கு பதில் கிடைத்திருக்குமே என்று சொல்லி கேட்கிறார்கள். കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ പ്രാർത്ഥന ഇവർ പൂർണ്ണമായിട്ട് വായിച്ചോ? ஆண்டவருடைய ஜெபத்தை இவர்கள் பூரணமாய் வாசித்தார்களா? ആ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ അതേ പ്രാർത്ഥനയിൽ കർത്താവായ യേശു ക്രിസ്തു പറയുന്നത് ഞാൻ ഇച്ഛിക്കും പോലെയല്ല നീ ഇച്ഛിക്കും പോലെയാകട്ടെ. அதே ஜெபத்திலே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. അതുകൊണ്ട് തന്നെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു ആ പ്രാർത്ഥന കഴിഞ്ഞ് എഴുന്നേറ്റ് ഗെത്സമനയിൽ ആ സൈനികരുടെ മുന്നിൽ ചെല്ലുമ്പോൾ യോഹന്നാന്റെ സുവിശേഷം 18-ാം അധ്യായം അതിന്റെ 11-ാം വാക്യത്തിൽ പറയുന്നത്, പിതാവ് എനിക്ക് തന്ന പാനപാത്രം ഞാൻ കുടിക്കേണ്ടതല്ലയോ? அதனாலதான் அந்த கெத்சமனே ஜெபத்துக்கு பின்பதாக ஆண்டவர் அப்படி ஜெபித்து எழும்பி கடந்து போகும்போது யோவான் 18வது அதிகாரத்தின் 11வது வசனத்திலே சொல்லுகிறார், பிதா எனக்கு கொடுத்த பான பாத்திரத்திலே நான் பானம் பண்ணாது இருப்பேனோ என்று சொல்லி இயேசு கேட்கிறார். അത് മാത്രമല്ല, മരണത്തിന് അധീനപ്പെട്ടു പോകാതെ പിതാവ് പുത്രന്റെ പ്രാർത്ഥന കേട്ടുകൊണ്ട് 3-ാം നാൾ അവനെ ഉയർത്തെഴുന്നേൽപ്പിച്ച് ആ പ്രാർത്ഥനയ്ക്ക് അതിൽ സുന്ദരമായ ഒരു മറുപടി ലോകത്തിന് എന്നേക്കും കൊടുത്തിരിക്കുകയാണ്. அது மாத்திரமல்ல, அவர் மரணத்தின் உள்ளாக கடந்து போனாலும் கூட பிதாவருடைய ஜெப விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தவராக 3வது நாளிலே உயிரோடு எழுப்பி ஒரு அருமையான பதிலையும் கொடுத்திருக்கிறார். വിമർശകരുടെ അടുത്ത ചോദ്യം, ക്രിസ്തു പാപം ചെയ്തില്ലായിരുന്നുവെങ്കിൽ യോഹന്നാന്റെ സുവിശേഷം 8-ാം അധ്യായത്തിൽ വ്യഭിചാരത്തിൽ പിടിക്കപ്പെട്ട സ്ത്രീയെ ക്രിസ്തു ശിക്ഷിക്കാതെ ഇരുന്നത് എന്തുകൊണ്ട്? விமர்சிக்கிறவர்களுடைய அடுத்த கேள்வி, இயேசு பாவம் செய்யவில்லை என்றால் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 8வது அதிகாரத்தின் 12வது வசனத்திலே விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்டதான அந்த பெண்ணை ஏன் கல்லால் எறியவில்லை? ഇതൊരു ചോദ്യമാണോ? இது ஒரு கேள்வியா?
നിങ്ങളൊന്ന് ആലോചിച്ചു നോക്കൂ. ദൈവമായ യഹോവയ്ക്ക്, ദൈവമായ കർത്താവിന് മനുഷ്യന്റെ പാപങ്ങളെ ക്ഷമിക്കുവാനുള്ള അധികാരമില്ലയോ? நீங்க இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. யெகோவா தேவனுக்கு மனிதருடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் இல்லையா? ദൈവം മനുഷ്യന്റെ പാപത്തെ ക്ഷമിച്ചാൽ അതിന്റെ അർത്ഥം ദൈവം പാപിയാണെന്നാണോ? மனுஷனுடைய பாவத்தை தேவன் மன்னிப்பார் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் பாவியாய் விட்டார் என்று அர்த்தமாய் விடுமா? ഇവർ ഇതിന്റെ പശ്ചാത്തലവും തുടർന്നുള്ള വാക്യങ്ങളോടൊന്ന് വായിക്കുവാൻ മനസ്സിരുത്തിയിരുന്നുവെങ്കിൽ ഇങ്ങനെയുള്ള അബദ്ധങ്ങൾ അവർ പ്രഖ്യാപിക്കുകയില്ലായിരുന്നു. இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்புகிறவர்கள் ஒருவேளை இந்த வசனத்தின் தொடர்ந்து வருகிற வசனங்களை வாசித்து அதனுடைய பின்னணியத்தை சரியாய் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட தவறுகளை செய்ய மாட்டார்கள். യോഹന്നാന്റെ സുവിശേഷം അതേ അധ്യായം 8-ാം അധ്യായം അതിന്റെ 12-ാം വാക്യത്തിൽ കർത്താവായ യേശുക്രിസ്തു പറയുന്നത്, ഞാൻ ലോകത്തിന്റെ വെളിച്ചമാകുന്നു. அதே யோவான் சுவிசேஷத்தின் 8வது அத்தியாயத்தின் 12வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ഈ ചോദ്യങ്ങളെല്ലാം, இந்த கேள்விகள் எல்லாம் തമിഴ് വിമർശകരുടെ തമിഴ് പുസ്തകങ്ങളിലുള്ള ചോദ്യങ്ങളാണ്. இதெல்லாம் தமிழ்ல எழுப்பப்பட்டிருக்கிற கேள்விகள், தமிழ் புஸ்தகத்திலே எழுப்பப்பட்டிருக்கிற கேள்விகள். ഈ ചോദ്യങ്ങളൊന്നും ഞാൻ സ്വയമേ ഉണ്ടാക്കിയതല്ല. ഈ വിമർശകർ ഇന്ന് പ്രചാരത്തിൽ ഇരിക്കുന്ന പുസ്തകങ്ങളിൽ നിന്ന് അപ്പാടെ എടുത്ത ചോദ്യങ്ങളാണ്. இந்த எந்த கேள்வியும் நானாக எடுத்துக்கொண்டு வரவில்லை. இந்த கேள்விகள் எல்லாம் கிறிஸ்தவ நம்பிக்கையை குறித்து குற்றம் சாட்டுகிறவர்கள், விமர்சிக்கிறவர்கள் தங்களுடைய புஸ்தகத்திலே கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிற கேள்விகள். അടുത്ത ചോദ്യം, ക്രിസ്തു പാപിയല്ലായിരുന്നുവെങ്കിൽ മത്തായിയുടെ സുവിശേഷം 12-ാം അധ്യായം അതിന്റെ 34-ാം വാക്യത്തിൽ പരീശന്മാരെ സർപ്പസന്തതികളെ എന്ന് വിളിച്ചത് എന്തിനാണ്? அப்படி கிறிஸ்து பாவியாக இல்லாவிட்டால் அவர் எப்படி அங்கே மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரத்தின் 34வது வசனத்துல பரிசேயர்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்லி அவர் எப்படி கூப்பிட முடிந்தது? വിമർശകരുടെ ചോദ്യത്തിന്റെ നിലവാരം നിങ്ങൾക്ക് മനസ്സിലായി കാണുമല്ലോ. விமர்சிக்கிறவர்களுடைய கேள்வியின் தராதரம் அல்லது நிலை என்ன என்பது உங்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும். എന്നാൽ அப்படியானால் സർപ്പസന്തതികളുടെ സ്വഭാവം കാണിക്കുന്നവരെ സർപ്പസന്തതികൾ എന്ന് വിളിക്കുന്നത് തെറ്റാണെങ്കിൽ, சர்ப்பத்தை போல இருக்கிற ஒரு சுபாவத்தை வெளிப்படுத்துகிற ஜனங்களை பார்த்து சர்ப்போன்னு கூப்பிடுவது ஒருவேளை தவறு என்று இருக்கும் என்றால், குரானிலே சூரா 68-ന്റെ 13-ൽ 68வது அத்தியாயத்தின் 13வது வசனத்திலே அல்லாஹ் அங்கே അവിടെ തെറ്റ് ചെയ്തവരെ ജാരസന്തതികൾ, ഇലിജിറ്റിമേറ്റ് ചിൽഡ്രൻ എന്നാണ് വിളിക്കുന്നത്. அங்கே அந்த வசனத்திலே தவறு செய்தவர்களே அல்லாஹ் இலிபிறப்புடையவன் என்று சொல்லி கூறுகிறதை பார்க்கிறோம். എന്ന് പറഞ്ഞാൽ അവരെ മാത്രമല്ല, அப்படி என்றால் அங்க இருக்கிறவர்களை மாத்திரமல்ல, அவருடைய അച്ഛനമ്മമാരെ കൂടി ചേർത്താണ് വിളിച്ചിരിക്കുന്നത്. அந்த தவறு செய்தவர்களை மாத்திரமல்ல, அவர்களுடைய பெற்றோர்களையும் சேர்த்து அப்படி இழிபிறப்புடையவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது ശരിയോ തെറ്റോ എന്നുള്ളതല്ല ഞാൻ ഇവിടെ പറയുന്നത്. அது சரியா தவறா என்பதை எல்லாம் நான் இங்க சொல்ல வருகிற காரியம், വിമർശകർ ഒരു മാനദണ്ഡം ഖുർആനും മറ്റൊരു മാനദണ്ഡം ബൈബിളിന് ഉപയോഗിക്കുന്നു എന്ന് ചൂണ്ടിക്കാട്ടുക മാത്രമാണ്. விமர்சிக்கிறதானவர்கள் குர்ஆனுக்கு ஒரு அளவுகோலை வைத்துக்கொண்டு பைபிளுக்கு ஒரு அளவுகோலை வைத்துக்கொண்டு விமர்சிக்கிற காரியத்தை தான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். മറ്റൊരു ചോദ്യം കൂടെ ചോദിച്ച് ഈ പോയിന്റിൽ നിന്ന് ഞാൻ വിടവാങ്ങുകയാണ്. இன்னொரு கேள்வியும் கேட்டுவிட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து நான் முடித்துக் கொள்ளுகிறேன். മത്തായി സുവിശേഷം 16-ാം അധ്യായം അതിന്റെ 23-ാം വാക്യത്തിൽ കർത്താവായ യേശു ക്രിസ്തു പത്രോസിനെ ശാസിച്ചു, സാത്താനെ എന്ന് പറഞ്ഞ് ശാസിച്ചു. மத்தேயு 16வது அத்தியாயத்தின் 23வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து பேதுருவை சாத்தானே என்று சொல்லி கடிந்து கொள்ளுகிறார். എന്നാൽ അതേ പത്രോസിന് തന്നെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു സ്വർഗ്ഗരാജ്യത്തിന്റെ താക്കോൽ ഏൽപ്പിച്ചു. ഈ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനെ ഈ തെറ്റ് പറ്റിയത് എങ്ങനെ എന്നാണ് ഇവർ ചോദിക്കുന്നത്. அதே பேதுருவுக்கு தான் ஆண்டவர் பரலோகராஜ்யத்துடைய சாவியை கொடுத்தார். அப்படி இருக்கும்போது இப்படி இந்த ஆண்டவருக்கு எப்படி இந்த தவறு நடந்தது என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். ஒரு மனிதன் പത്രോസ്, അപ്പോസ്തലനായ പത്രോസ് കേവലം ഒരു മനുഷ്യനാണ്. അപ്പോസ്തലനായ പേതുരു ഒരു സാധാരണ മനുഷ്യൻ. ഒരു കേവല മനുഷ്യനായിരിക്കുന്ന വ്യക്തിക്ക് ഒരു സാഹചര്യത്തിൽ എത്ര വിശുദ്ധ ജീവിതം നയിച്ചാലും ഒരു സാഹചര്യത്തിൽ തെറ്റുപറ്റിക്കൂടാ എന്നുണ്ടോ? അവൻ എപ്പടിപ്പെട്ടതാണ് പരിശുദ്ധ வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே தவறு நடக்க கூடாது, தவறு நடக்காது என்று சொல்லி ஒன்றுமில்லை. എങ്ങനെയാണെങ്കിൽ, எப்படி என்று சொன்னால், ഖുർആനിൽ
ഖുറാനിലെ സൂര 33:21 സൂറ 33:21 അള്ളാഹു പറയുന്നത് ഹസ്രത്ത് മുഹമ്മദ് ലോകത്തിന്റെ മാതൃകയാണ് എന്നാണ്. ஹஸரத் முகமதுவை பற்றி சொல்லப்படுகிறது, அவர் உலகத்திற்கு ஒரு அழகிய முன்மாதிரி என்று சொல்லப்படுகிறது. എന്നാൽ അതേ ഖുറാനിൽ அப்படி சொல்லி இருக்கிற அதே குர்ஆனில் 80-ാം അധ്യായം അതിന്റെ 2-ാം വാക്യത്തിൽ 80வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே അള്ളാഹു തന്നെ ഹസ്രത്ത് മുഹമ്മദ് തെറ്റ് ചെയ്തപ്പോൾ ഹസ്രത്ത് മുഹമ്മദിനെ ശാസിക്കുകയാണ്. അന്ധനായ ഒരു മനുഷ്യനെ തള്ളിക്കളഞ്ഞതിന്, മാറ്റി നിർത്തിയതിന് അള്ളാഹു മുഹമ്മദിനെ ശാസിക്കുകയാണ്. ലോകത്തിന്റെ ഉത്തമ മാതൃകയെന്ന് അള്ളാഹു പറഞ്ഞ ഹസ്രത്ത് മുഹമ്മദിന് തെറ്റുപറ്റിയത് എങ്ങനെ? അതോ അള്ളാഹുവിന് തെറ്റുപറ്റിയോ? உலகத்திற்கு அழகிய முன்மாதிரியாக சொல்லப்பட்ட ஹஸரத் முகமதுக்கு 80வது அத்தியாயத்தின் 1-2 வசனங்களிலே வாசிக்கிறோம், அவர் ஒரு தவறு செய்தால் அதை அல்லாஹ் இறைவன் கடிந்து கொள்ளுகிறான் என்று சொல்லி, இங்கே யாரிடத்துல தவறு நடந்து விட்டது? ஹஸரத் முகமது அவர்களிடத்துல அல்லது அல்லாஹ்விடத்துல தவறு நடந்து விட்டதா? അടുത്ത പോയിന്റിലേക്ക് ഞാൻ കടക്കുകയാണ്. அடுத்த பாயிண்ட்க்கு நாம் கடந்து போகிறோம். യേശു ക്രിസ്തുവിന്റെ അത്ഭുതങ്ങൾക്ക് എന്തു പ്രത്യേകത? യേശു ക്രിസ്തു ചെയ്തதான അത്ഭുതങ്ങൾക്ക് என்ன பதில்? യേശു ക്രിസ്തു അത്ഭുതം ചെയ്തതുപോലെ തന്നെ, യേശു ക്രിസ്തു അത്ഭുതം ചെയ്തതുപോലെதானே പഴയ നിയമത്തിലെ പ്രവാചകന്മാർ മരിച്ചവരെ ഉയർപ്പിച്ചില്ലേ? പഴയ ഏർപ്പാട്ടിലും മരിച്ചവர்களை தீர்க்கதரிசிகள் உயிரோடு எழுப்பினார்களே. 1 രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം 17-ാം അധ്യായം 7 മുതൽ 24 വരെയുള്ള വാക്യങ്ങളിൽ 1 രാജാക്കൾ 17வது അധ്യായത്തുடைய 7 മുതൽ 24 വരെ ഉള്ള വസനങ്ങളിലെ ഏലിയാവ് മരിച്ചവരെ ഉയർപ്പിച്ചില്ലേ? മരിച്ചവരെ എലിയാഹു ഉയർപ്പിത്താർ. ഏലീശ ഭക്ഷണം വർദ്ധിപ്പിച്ചില്ലേ? എലീശ அந்த இடத்திலே உணவுகளை போஜனங்களை பெருக பண்ணினார். അങ്ങനെയെങ്കിൽ ക്രിസ്തുവിന്റെ അത്ഭുതങ്ങൾക്ക് എന്തു പ്രത്യേകതയാണുള്ളത്? அப்படி இருக்கிறதான சூழ்நிலையிலே கிறிஸ்து செய்த அற்புதங்களுக்கு என்ன விசேஷ தன்மை இருக்கிறது? ഉണ്ട്. நிச்சயமாய் விசேஷமான காரியம் இருக்கிறது. ഒന്ന് രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം 17-ാം അധ്യായം 22-ാം വാക്യത്തിൽ പറയുന്നത്, യഹോവ ഏലിയാവിന്റെ പ്രാർത്ഥന കേട്ടു. 1 രാജാക്കൾ 17வது அதிகாரத்தின் 22வது வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். 2 രാജാക്കന്മാരുടെ പുസ്തകം 4-ാം അധ്യായം 33-ാം വാക്യത്തിലും എലീശ യഹോവയോട് പ്രാർത്ഥിച്ചു, യഹോവ എലീശയുടെ പ്രാർത്ഥന കേട്ടു. 2 രാജാക്കൾ 4வது அதிகாரம் 33வது வசனத்திலே எலிஷா விண்ணப்பம் பண்ணியதான சத்தத்தை கர்த்தர் கேட்டார். എന്നാൽ കർത്താവായ യേശു ക്രിസ്തു, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து മരിച്ചവരെ ഉയർപ്പിക്കുമ്പോൾ, മരിച്ചവരെ ഉയരോടെ எழுப்புகிறதான வேளையிலே അവൻ പ്രഖ്യാപിച്ചത് ഇപ്രകാരമാണ്. அவர் கூறின காரியம் இவ்விதமாய் இருக்கிறது, ഞാൻ തന്നെ പുനരുദ്ധാനവും ജീവനുമാകുന്നു. நானே உயிர்த்தெழுதலும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து അവൻ சொன்னார். തന്നെയാണ് പുനരുദ്ധാനവും ജീവനും. அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். ആ യേശു ക്രിസ്തു തന്നെ പറഞ്ഞു, ഞാൻ തന്നെ വഴിയും സത്യവും ജീവനുമാകുന്നു. യേശു ക്രിസ്തു சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். ഏതെങ്കിലും ഒരു പ്രവാചകൻ, ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் പഴയ നിയമത്തിൽ എപ്പോഴെങ്കിലും ഞാനാകുന്നു പുനരുദ്ധാനം എന്ന് പറഞ്ഞ് ആരെയെങ്കിലും ഉയർപ്പിച്ചിട്ടുണ്ടോ? பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதான தீர்க்கதரிசிகளிலே எந்த ஒரு தீர்க்கதரிசியாவது நான் தான் உயிர்த்தெழுதல் என்று சொல்லி யாரையாகிலும் மரித்து போனவரை உயிரோடு எழுப்பினது உண்டா? അപ്പോൾ വിമർശകർ വീണ്ടും ചോദിക്കുകയാണ്, വിമർശിക്കരുടെ അടുത്ത കേൾവി, പക്ഷേ നിങ്ങളുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു തന്നെ യോഹന്നാന്റെ സുവിശേഷം 5-ാം അധ്യായം 19-ാം വാക്യത്തിൽ പറഞ്ഞില്ലേ, പിതാവ് ചെയ്തത് കാണുന്നതല്ലാതെ പുത്രന് സ്വതവേ ഒന്നും ചെയ്യുവാൻ കഴിയുന്നതല്ല. யோவான் 5வது அத்தியாயத்துடைய 19வது வசனத்திலே உங்களுடைய இயேசு கிறிஸ்து தானே சொல்லி இருக்கிறார், பிதா செய்கிறதாக காண்கிறதை அல்லாமல் வேற ஒன்றையும் குமாரன் செய்யக்கூடாதவராய் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது அல்லவா என்று கேட்கிறார்கள். പിതാവ് ചെയ്യുന്നതല്ലാതെ പുത്രന് ഒന്നുമേ ചെയ്യുവാൻ കഴിയില്ലെന്ന് ക്രിസ്തു തന്നെ സമ്മതിച്ചതല്ലയോ? பிதா செய்கிறதை காண்கிறதை அல்லாமல் வேற ஒன்றையும் செய்யக்கூடாதவராக இருக்கிறார் என்று கிறிஸ்துவே சம்மதித்திருக்கிறார் அல்லவா என்று கேட்பார்கள். നിങ്ങളുടെ ദൈവത്തിന് സ്വയമേ ഒന്നും ചെയ്യുവാൻ കഴിയില്ലയോ? உங்களுடைய தெய்வத்துக்கு தானாகவே எதையும் செய்யக்கூடியதான திராணி இல்லையா என்று கேட்பார்கள். എന്നാൽ അതേ വാക്യം തന്നെ തുടർന്നൊന്ന് വായിക്കോ. அதே வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் പറയുന്നത്, പിതാവ് ചെയ്യുന്നത് കാണുന്നതല്ലാതെ പുത്രന് സ്വതവേ ഒന്നും ചെയ്യുവാൻ കഴിയില്ല. അവൻ ചെയ്യുന്നതെല്ലാം പുത്രൻ ഔവണ്ണം തന്നെ ചെയ്യുന്നു. பிதா செய்கிறதாக காண்கிறது எல்லாவற்றையும் குமாரனும் அவ்விதமாகவே செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ദൈവം ചെയ്യുന്നതെല്ലാം ഞാൻ അപ്രകാരം തന്നെ ചെയ്യുമെന്ന് പറയുവാൻ കഴിവുള്ള ഏത് മനുഷ്യനാണ് ഈ ലോകത്തിലുള്ളത്? தெய்வம் செய்கிறதாக காண்கிற எல்லாவற்றையும் அவ்விதமாகவே செய்யக்கூடியதான திராணி உள்ளவராக இந்த பூமியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். അപ്പോൾ യേശു ക്രിസ്തു തന്റെ ദൈവികത നിഷേധിക്കുകയല്ല,
തൃത്വത്തിലെ ഐക്യത പ്രഖ്യാപിക്കുകയാണ് ചെയ്തത്. உண்மையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய தெய்வீக தன்மையை அவர் மறுதலிக்கவில்லை. தன்னுடைய தெய்வீக தன்மையை தேவனோடு கூட ஐக்கியப்படுத்தி அதை தெளிவாய் விளக்கி இருக்கிறவராக இருக்கிறார். പിതാവും പുത്രനും പരിശുദ്ധാത്മാവും മൂന്ന് പേരും ഒരുമിച്ചാണ് ചെയ്യുന്നത്, ഐക്യതയിലാണ് ചെയ്യുന്നത്. பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஒருமனப்பட்டவர்களாக ஐக்கியத்தில் இணைந்தவர்களாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார்கள். അതുകൊണ്ട് തന്നെ അതേ അധ്യായം തന്നെ യോഹന്നാന്റെ സുവിശേഷം 5 അതേ അധ്യായത്തിലെ യോവാനുடைய സുവിശേഷം 5ാം അധ്യായത്തിലെ 22ാം വാക്യത്തിൽ കർത്താവായ യേശു ക്രിസ്തു പറയുന്നു, എല്ലാവരും പിതാവിനെ ബഹുമാനിക്കുന്നത് പോലെ പുത്രനെയും ബഹുമാനിക്കേണ്ടതാകുന്നു. எல்லாரும் பிதாவை கனப்படுத்துகிறது போல குமாரனையும் கனப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ദൈവത്തെ ബഹുമാനിക്കുന്നത് പോലെ എന്നെ ബഹുമാനിക്കണം എന്നൊരാൾ പറഞ്ഞാൽ ആ ആൾ ആരാണ്? தெய்வத்தை கனப்படுத்துவது போல என்னை கனப்படுத்த வேண்டும் என்று ஒருவர் சொல்லுவார் என்றால் யார் அவர்? ദൈവം ചെയ്യുന്നതെല്ലാം അവണ്ണം തന്നെ എനിക്കും ചെയ്യാം എന്ന് പറഞ്ഞാൽ ആ ആൾ ആരാണ്? தெய்வம் செய்கிறதை எல்லாம் அவ்விதமாகவே என்னாலும் செய்ய முடியும் என்று ஒருவர் சொல்லுவார் என்றால் யார் அவர்? അപ്പോൾ വിമർശകരുടെ അടുത്ത ചോദ്യം, വിമർശകരുടെ അടുത്ത കേൾവി, ബൈബിളിൽ വേദാഗമത്തിലെ ദൈവപുത്രന്മാരെന്ന് പറഞ്ഞ് അനേകരെ പറ്റി പറഞ്ഞിട്ടുണ്ടല്ലോ. தேவபுத்திரர் என்று சொல்லப்பட்ட அநேகர் இருக்கிறார்கள் என்று சொல்லி அடுத்த கேள்வி கேட்கிறார்கள். സങ്കീർത്തനം ഉണ്ട്, അനേകരെ ദൈവപുത്രന്മാരെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട്. അനേകരെ ദേവനുடைய പുത്രர்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் உண்டு. സമാധാനം ഉണ്ടാക്കുന്നവർ അവർ ദൈവത്തിന്റെ പുത്രന്മാരാണ്. സമാധാനം செய்கிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுகிறார்கள். ആദാം ദൈവത്തിന്റെ മകനാണ്. ஆதாம் தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறார். നാം എല്ലാവരും ദൈവ മക്കളാണ്. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். അപ്പോൾ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന് എന്തു പ്രത്യേകതയാണുള്ളത്? அப்படி இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன விசேஷித்த காரியம் இருக்கிறது? അതിന് ഉത്തരം വിശുദ്ധ വേദപുസ്തകം തന്നെ നൽകിയിട്ടുണ്ട്. அதற்கான பதிலை பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. സങ്കീർത്തനം 82ന്റെ 6 പറയുന്നു, சங்கீத புஸ்தகம் 82வது அத்தியாயத்துடைய 6வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, നിങ്ങൾ ദേവന്മാരെന്നും നിങ്ങളൊക്കെയും അത്യുന്നതന്റെ പുത്രന്മാരെന്നും ഞാൻ പറഞ്ഞു, എങ്കിലും നിങ്ങൾ മനുഷ്യരെ പോലെ മരിക്കും. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன், ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து എന്ന് പറഞ്ഞാൽ വിശുദ്ധ വേദപുസ്തകം തന്നെ പറയുന്നത് അവരെല്ലാം അത്യുന്നതന്റെ പുത്രന്മാരെന്ന് പറഞ്ഞിരുന്നാൽ കൂടെ അവർക്ക് അവരുടെ ജീവനുമേൽ അധികാരമില്ല. இவர்கள் எல்லாரும் தேவ புத்திரர்கள் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் பரிசுத்த வேதாகமமே கற்றுக் கொடுக்கிறது, அவர்களுக்கு தங்களுடைய மரணத்தின் மீது അധികാരമില്ല എന്ന് മാത്രമല്ല, നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ കാര്യത്തിൽ നാം മുമ്പ് വായിച്ചതാണ്, അവന് ജീവനെ കൊടുക്കുവാനും എടുക്കുവാനും അധികാരം, മറ്റുള്ളവർക്ക് ജീവനെ കൊടുക്കുവാനുള്ള അധികാരം അവനാകുന്നു നിത്യജീവൻ. மற்ற மனிதர்களுக்கு அதிகாரம், மரணத்தின் மீது அதிகாரம் இல்லை என்பது மாத்திரமல்ல, நாம் ஏற்கனவே பார்த்தது போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் மரணத்தில் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை திரும்ப எடுக்கவும் அதோடு கூட எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. എന്ന് മാത്രമല്ല, പ്രകൃതിയാൽ യേശു ക്രിസ്തു ദൈവമാണ്. அப்படி மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வமாக இருக்கிறார். പ്രവാചക ശ്രേഷ്ഠനായ മോശയ്ക്ക് അപേക്ഷിക്കുവാൻ കഴിഞ്ഞത് അപ്രകാരം മാത്രമാണ്. பிரதான தீர்க்கதரிசியிலே மோசே யாத்ராகமம் 33வது அதிகாரத்தின் 17-18 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். എന്നാൽ നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു പ്രഖ്യാപിച്ചു, യോഹന്നാന്റെ സുവിശേഷം 14:9, എന്നെ കണ്ടവൻ പിതാവിനെ കണ്ടിരിക്കുന്നു. ஆனால் யோவான் புத்தகத்திலே 14வது அதிகாரத்தின் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு சொல்லுகிறார். പിതാക്കന്മാരും പ്രവാചകന്മാരും ആ തേജസ് കാണുവാൻ ആഗ്രഹിച്ചുവെങ്കിൽ കർത്താവായ യേശു ക്രിസ്തു പറഞ്ഞു, ഞാനാകുന്നു അത്. பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் அந்த தேவனுடைய மகிமையை காண விரும்பினார்கள் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நானே அந்த மகிமை என்று தன்னை வெளிப்படுத்தினார். മറ്റൊരു ചോദ്യം വിമർശകരുടെ ഇതാണ്, പക്ഷേ യേശു ക്രിസ്തു പിതാവില്ലാത്തത് കൊണ്ട് നിങ്ങൾ ദൈവപുത്രനാക്കുന്നുവെങ്കിൽ പിതാവും മാതാവും ഇല്ലാതെ ജനിച്ച ആദാം എന്തുകൊണ്ട് യേശു ക്രിസ്തുവിനേക്കാൾ ശ്രേഷ്ഠനായിക്കൂടാ?
அடுத்த ஒரு கேள்வி விமர்சிக்கிறவர்கள் கேட்கிறார்கள், இயேசு கிறிஸ்து தந்தை இல்லாமல் கன்னியின் இடத்தில் பிறந்தனாலே அவர் தெய்வம் என்று சொன்னால், ஆதாமுக்கு தகப்பனும் இல்லை தாயும் இல்லையே, அப்படி என்று சொன்னால் அவர் விசேஷமானவர் அல்லவா என்று கேட்கிறார்கள். യേശു ക്രിസ്തു കന്യകയിൽ ജനിച്ചത് കൊണ്ടല്ല ഞങ്ങൾ അവനെ ദൈവപുത്രൻ എന്ന് പറയുന്നത്. அவர் கன்னியின் வயிற்றிலே பிறந்ததினாலே மாத்திரமல்ல அவரை நாங்கள் தெய்வம் என்று சொல்லுவது அப்படி அல்ல. കർത്താവായ യേശു ക്രിസ്തു നിത്യനായി അബ്രഹാമിന് മുമ്പേ ഉണ്ടായിരുന്നവനായിരുന്നത് കൊണ്ടാണ്. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்தியமாய் ஆபிரகாமுக்கு முன்பாகவே இருக்கிறவராக இருந்தபடியினாலே അപ്പോസ്തലനായ പൗലോസ് ഇത് വളരെ വ്യക്തമായി നേരത്തെ ഉത്തരം പറഞ്ഞു കഴിഞ്ഞതാണ്. அப்போஸ்தலனாகிய பவுல் இதற்கானதான தெளிவான பதிலை ஏற்கனவே சொல்லிவிட்டார். 1 കൊരിന്ത്യർ 15:47 അപ്പോസ്തലനായ പൗലോസ് നമുക്ക് പറഞ്ഞു, ഒന്നാം മനുഷ്യൻ അഥവാ ആദം ഭൂമിയിൽ നിന്നുള്ളവൻ, രണ്ടാം മനുഷ്യൻ സ്വർഗത്തിൽ നിന്നുള്ളവൻ. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தின் 47வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்லி இருக்கிறார், முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாவது மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். കർത്താവായ യേശു ക്രിസ്തു തന്നെ അത് ഉറക്കെ പ്രഖ്യാപിച്ചു. യോഹന്നാന്റെ സുവിശേഷം 6:38, ഞാൻ സ്വർഗത്തിൽ നിന്ന് ഇറങ്ങി വന്നിരിക്കുന്നു. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 6வது அதிகாரத்தின் 38வது வசனத்தில் சொல்லுகிறார், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். യോഹന്നാന്റെ സുവിശേഷം 17ാം അധ്യായത്തിൽ അതുകൊണ്ട് നാം ഇപ്രകാരം വായിക്കുകയാണ്, കർത്താവായ യേശു ക്രിസ്തു പ്രഖ്യാപിക്കുകയാണ്, പിതാവേ, ലോക സ്ഥാപനത്തിന് മുമ്പേ എനിക്ക് നിന്നിലുണ്ടായിരുന്ന മഹത്വം ലോക സ്ഥാപനത്തിന് മുമ്പേ. அதனாலதான் யோவான் 17வது அதிகாரத்தின் 5வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமை என்று சொல்லுகிறார். അപ്പോൾ വിമർശകർ മറ്റൊരു ചോദ്യം ചോദിക്കുകയാണ്. அப்படி என்றால் விமர்சிக்கிறவர்கள் இன்னொரு கேள்வி கேட்கிறார்கள். എബ്രായ ലേഖനം 7ാം അധ്യായത്തിൽ മെൽക്കിസദേക്ക്, எபிரேயர் புஸ்தகத்தினுடைய 7வது அத்தியாயத்திலே மெல்கிசேதேக்கு பற்றி சொல்லப்படுகிறது. പിതാവും മാതാവും ഇല്ലാതെ, இந்த மெல்கிசேதேக்கு தாயும் தகப்பனும் இல்லையே, വംശാവലി ഇല്ലാതെ, வம்சாவளி இல்லாதவனாய் இருக்கிறாரே, ഉള്ളതായ ഒരു മനുഷ്യനായിരുന്നില്ലേ, ஒரு ஜனித்ததான ஒரு மனிதனாய் இருக்கவில்லை. അങ്ങനെയെങ്കിൽ മെൽക്കിസദേക്കിനെ ദൈവമായി നിങ്ങൾ കാണാത്തത് എന്തുകൊണ്ട്? அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மெல்கிசேதேக்கை நீங்கள் ஏன் தேவன் என்று சொல்லவில்லை என்று கேட்கிறார்கள். പ്രിയ സ്നേഹിതരെ, எனக்கு அருமையான சிநேகிதர்களே, ഞാൻ മുമ്പ് സൂചിപ്പിച്ചതുപോലെ, நான் உங்களுக்கு ஏற்கனவே ஞாபகப்படுத்தினது போல, പഴയ നിയമത്തിൽ പല പ്രാവശ്യം ദൈവമായ യഹോവ ദേഹരൂപം എടുത്തിട്ടുണ്ട്, ദൃശ്യനായി അവതരിച്ചിട്ടുണ്ട്. ഒരു പക്ഷേ അതുപോലെയുള്ള ഒരു ദൃശ്യരൂപമായിരിക്കാം ഇത്. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறது போல பழைய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே தேவன் தனக்கு ஒரு தேக ரூபத்தை எடுத்துக்கொண்டு அநேகருக்காக தன்னை தரிசனமாக்கி இருக்கிறார். அதுபோலத்துள்ள ஒரு தரிசனமாய் இருக்கிறது இது. വിമർശകരുടെ മറ്റ് 2 ചോദ്യങ്ങൾ കൂടെ ഞാൻ പറഞ്ഞ விமர்சிகளுடைய அடுத்த 2 கேள்விகளை நான் சொல்லி முடிக்கிறேன். ഞാൻ എന്റെ ഈ വിഷയാവതരണത്തിന് വിരാമം കുറിക്കുവാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. இந்த காரியத்திலே நான் இந்த முடிவுரையை சொல்ல விரும்புகிறேன். യോഹന്നാന്റെ സുവിശേഷം 10ാം അധ്യായത്തിൽ, யோவான் எழுதின சுவிசேஷத்துடைய 10வது அதிகாரத்திலே 30ാം വാക്യത്തിൽ 30வது வசனத்திலே യേശു ക്രിസ്തു പറഞ്ഞു, ഞാനും പിതാവും ഒന്നാകുന്നു. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். അപ്പോൾ വിമർശകർ ചോദിക്കുന്നത്, அப்படி என்றால் விமர்சிக்கிறவர்கள் சொல்லுகிற காரியம், യോഹന്നാന്റെ സുവിശേഷം 17ാം അധ്യായം 21ാം വാക്യത്തിൽ യേശു ക്രിസ്തു ശിഷ്യന്മാരെ നോക്കി പറഞ്ഞില്ലേ, അവരെല്ലാവരും ഒന്നാകേണ്ടതിന്, അങ്ങനെയെങ്കിൽ ശിഷ്യന്മാരെ കൂടെ ദൈവമായിട്ട് നിങ്ങൾ കരുതാത്തത് എന്തുകൊണ്ട്? யோவான் சுவிசேஷம் 17வது அத்தியாயத்தின் 21வது வசனத்திலே சீடர்கள் எல்லாரையும் குறித்து இயேசு சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சீடர்களையும் நீங்கள் ஏன் தேவன் என்று சொல்லவில்லை என்று கேட்கிறார்கள். വ്യത്യാസമുണ്ട്. ഇതിലെയും വ്യത്യാസം இருக்கிறது. 17ാം അധ്യായം തന്നെ 17வது അധ്യായത്തിலேயே ആ 23 മുതലുള്ള വാക്യങ്ങൾ നിങ്ങളൊന്ന് ശ്രദ്ധിച്ചു വായിച്ചാൽ 23வது வசனத்தில் இருக்கிறதான வார்த்தைகளை நீங்கள் கவனித்து வாசிப்பீர்கள் என்றால் 2 ഗ്രൂപ്പായിട്ടാണ് കർത്താവായ യേശു ക്രിസ്തു അവിടെ തിരിച്ചിരിക്കുന്നത്. 2 കുழுக்களாகத்தான் கர்த்தர் இந்த இடத்துல வேறுபடுத்தி பேசுகிறதை பார்க்கிறோம். ഒന്ന് പിതാവും യേശു ക്രിസ്തുവും, ஒன்னு பிதாவும் இயேசு கிறிஸ்துவும், മറ്റേത് ശിഷ്യന്മാർ. இன்னொரு குரூப் தான் சீடர்கள். എന്താണ് ഈ പറഞ്ഞു വരുന്നതിന്റെ അർത്ഥം? இப்படி சொல்லுகிறதுடைய அர்த்தம் என்ன? പിതാവിന്റെയും പുത്രന്റെയും കാര്യത്തിൽ ദൈവം യേശു ക്രിസ്തു പറയുന്നത്, ഞാൻ പിതാവിലും പിതാവ് എന്നിലും.
பிதாவுடைய இயேசு கிறிஸ்துடைய காரியத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பிதாவிலும் பிதா എന്നിലും இருக்கிறார். അതുപോലെ തന്നെ ശിഷ്യന്മാരുടെ കാര്യത്തിൽ കർത്താവായ യേശു ക്രിസ്തു പറയുന്നത് അവരെന്നിലും ഞാൻ അവരിലും. அதுபோலவே சீடர்களுடைய காரியத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவர்கள் என்னிலும் நான் அவர்களிலும் என்று சொல்லுகிறார். എന്നാൽ ശിഷ്യന്മാരെല്ലാവരും പരസ്പരം അവരിലുണ്ടോ? அப்படி என்று சொன்னால் சீடர்கள் எல்லாரும் പരസ്പരமாக അവர்களுக்குள்ளாக இருக்கிறார்களா? ഉദാഹരണത്തിന് അപ്പോസ്തലനായ പത്രോസിന് പറയാൻ കഴിയുമോ ഞാൻ യോഹനാനിലും യോഹനാൻ എന്നിലും എന്ന്? ഇല്ല. അപ്പോസ്തലനായ പത്രോസ് ദൈവത്തിലും ദൈവം പത്രോസിലുമാകാം, കാരണം അത് ദൈവത്തിന്റെ ശക്തിയാണ്. എന്നാൽ പത്രോസിന് അതേപോലെ ആയിരിക്കുവാൻ സാധ്യമല്ല. உதாரணமாக பத்ரோஸ் இயேசுவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்ல முடியும், இயேசு எனக்குள் இருக்கிறார் என்று சொல்ல முடியும். ஆனா அதே நேரத்தில் நான் யோவானுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லி பத்ரோஸ் சொல்ல முடியாது. ஏனென்றால் முன்பு பார்த்த காரியம் அது தேவனுடைய வல்லமையா இருக்கிறது. ഇതിൽ എല്ലാത്തിലും എല്ലാം നിറയ്ക്കുന്നത് യേശു ക്രിസ്തു മാത്രം. ശിഷ്യന്മാർ എല്ലാത്തിലും എല്ലാം നിറയ്ക്കുന്നില്ല. വ്യത്യാസം കണ്ടുവല്ലോ. எல்லாருக்குள்ளும் எல்லாவுமாய் இருப்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆனா சீடர்கள் எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்க முடியாது. ஆண்டவருக்குள்ள இருக்க முடியும், ஆண்டவர் சீடர்களுக்குள்ள இருக்க முடியும். அவர்கள் ஒருவருக்குள் ஒருவராக இருக்க முடியாது എന്ന് മാത്രമല്ല, அப்படி மாத்திரமல்ல, കർത്താവായ യേശു ക്രിസ്തു, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ഞാനും പിതാവും ഒന്നാകുന്നു എന്ന് പറയുന്നതിന് മുമ്പ്, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லுவதற்கு முன்பதாக യേശു ക്രിസ്തു വളരെ വ്യക്തമായി പറഞ്ഞു. அவர் மிகவும் தெளிவாக சொல்லி இருக்கிற காரியம், യേശു ക്രിസ്തു വളരെ വ്യക്തമായി പറയുന്നത്, ഞാൻ അവയ്ക്ക് നിത്യജീവൻ കൊടുക്കുന്നു, ആരും അവയെ എന്റെ കയ്യിൽ നിന്ന് പിടിച്ചു പറിക്കുകയുമില്ല. யோவான் 10வது அதிகாரத்தின் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கைகளில் இருந்து பறித்துக் கொள்வதில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ആരും അവയെ എന്റെ കയ്യിൽ നിന്ന് പിടിച്ചു പറിക്കുന്നില്ല, என்னுடைய கையிலிருந்து ஒருவனும் அதை பறித்துக் கொள்வதில்லை. 28ാം വാക്യം, 28வது வசனம், 29ാം വാക്യം, ആരും പിതാവിന്റെ കയ്യിൽ നിന്ന് പിടിച്ചു പറിക്കുന്നില്ല. 29வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், பிதாவின் கையிலிருந்து ஒருவனாலும் அதை பறித்துக் கொள்ள முடியாது. അത് കഴിഞ്ഞ് 30ാം വാക്യത്തിൽ ഇതിന്റെ അടിസ്ഥാനത്തിലാണ് കർത്താവായ യേശു ക്രിസ്തു പറയുന്നത്, ഞാനും പിതാവും ഒന്നാകുന്നു, അഥവാ തുല്യ ശക്തിയുള്ളവരാണ്. இந்த வசனங்களின் அடிப்படையில தான் 28, 29வது வசனங்கள் யோவான் 10வது அதிகாரத்தில் இதை சொன்ன பிறகுதான் 30வது வசனத்தில் சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அப்ப ரெண்டு காரியத்தை விளக்கும் போது இயேசு சொல்லுகிறார், அவருடைய வல்லமையிலே அவர் ஒன்றாய் இருக்கிறார். യേശു ക്രിസ്തു അതേ പോലെ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து മാർക്കോസിന്റെ സുവിശേഷം 10ാം അധ്യായം അതിന്റെ 18ാം വാക്യത്തിൽ, മാർക്ക് എഴുതിன സുവിശേഷം 10வது அதிகாரத்தின் 18வது வசனத்திலே, ധനികനായ ഒരു മനുഷ്യൻ യേശു ക്രിസ്തുവിന്റെ അടുക്കലേക്ക് വന്ന് നല്ല ഗുരു എന്ന് വിളിച്ചപ്പോൾ യേശു ക്രിസ്തു അവനോട് പറഞ്ഞു, ദൈവമല്ലാതെ നല്ലവൻ ആരുമില്ല. അതിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ വിമർശകർ ചോദിക്കുന്നത്, യേശു ക്രിസ്തു ദൈവമായിരുന്നുവെങ്കിൽ യേശു ക്രിസ്തു അത് അംഗീകരിക്കാതിരുന്നത് എന്തുകൊണ്ട്? ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் வந்து நல்ல போதகரே என்று சொல்லும்போது ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், தேவனை தவிர ஒருவன் நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லுகிறார். அப்போ விமர்சிக்கிறவர்கள் என்ன கேள்வி கேட்கிறார்கள்? இயேசு ஒருவேளை இறைவனாய் இருந்தால், நல்லவராய் இருந்தால் அதை அங்கீகரித்திருப்பார் அல்லவா, ஏன் அங்கீகரிக்கவில்லை என்று கேட்கிறார்கள். அதற்கான காரணம் உண்டு. ധനികനായ യുവാവ്, அந்த ஐஸ்வர்யனாகிய வாலிபன் യേശു ക്രിസ്തുവിനെ ദൈവമായി അംഗീകരിച്ചിരുന്നില്ല എന്നുള്ളതാണ്. அவன் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தவனாய் இருந்தான். എന്താണ്, ഏത് അടിസ്ഥാനത്തിലാണ് ഞാൻ ഇത് പറയുന്നത്? எந்த அடிப்படையில் நான் இதை சொல்லுகிறேன்? തുടർന്നുള്ള വാക്യങ്ങൾ നിങ്ങൾ വായിക്കുമ്പോൾ, தொடர்ந்துள்ள வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், യേശു ക്രിസ്തു അവരോട് പറയുന്ന കൽപ്പനകൾ നോക്കുകയാണെങ്കിൽ ദൈവത്തെ സംബന്ധിച്ചുള്ള കൽപ്പനകൾ ആദ്യം യേശു ക്രിസ്തു പറയുന്നില്ല. മനുഷ്യനെ സംബന്ധിച്ചുള്ള കൽപ്പനകൾ പറഞ്ഞിട്ട് അവനോട് പറയുകയാണ്, ഈ കൽപ്പനകൾ നീ ആചരിക്കണം. தெய்வத்துடைய கற்பனைகளை சொல்வதை காட்டிலும் மனிதனோடு சம்பந்தப்பட்ட கற்பனைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு இந்த கற்பனைகளின்படி நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். ആ കൽപ്പനകളെല്ലാം താൻ പാലിക്കുന്നുവെന്ന് പറഞ്ഞപ്പോൾ യേശു ക്രിസ്തു അവനോട് പറഞ്ഞു, നിനക്കൊരു കുറവുണ്ട്, നീ സകലവും വിറ്റ് அப்படிப்பட்ட கற்பனைகளை நான் பின்பற்றுகிறேன் என்று அவன் சொன்னபோது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குறைவு இருக்கிறது, நீ உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று ആദ്യത്തെ 4 കൽപ്പനയുടെ പകരമായ യേശു ക്രിസ്തുവിനെ അനുഗമിക്കുക, എല്ലാം വിറ്റ് അവനെ അനുഗമിക്കുക. இந்த கற்பனைகளிலே ஆதியத்தில் முதலிலே சொல்லப்பட்ட எல்லா கற்பனைகளின் நிறைவாய் இருக்கிற
இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வா என்று சொல்லி அந்த வாலிபனுக்கு சொல்லுகிறார். பூர்ண ஹிருதயத்தோட, பூர்ண ஸ்நேகத்தோட, பூர்ண சக்தியோட எல்லாம் விட்டு அவனை அனுகமிக்க, முழு மெலத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு இருதயத்தோடு நீ அவரை மாத்திரம் பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். അത് കേട്ടപ്പോൾ അവൻ വളരെ വിഷമത്തോട് പോയി. അപ്പോൾ അവൻ ദൈവമായിട്ടാണോ നല്ലതെന്ന് പറഞ്ഞത്? அப்படி அவன் அதை கேட்டபோது அவன் மிகுந்த விசனத்தோடு கூட கடந்து போனான். அப்படி இருக்கும்போது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது அவன் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. എന്നാൽ കർത്താവായ യേശു ക്രിസ്തു തന്നെ യോഹന്നാന്റെ സുവിശേഷം അതിന്റെ 10-ാം അധ്യായം 11-ാം വാക്യത്തിൽ പറഞ്ഞു, ഞാൻ നല്ല ഇടയനാകുന്നു. யோவான் 10வது அதிகாரத்தின் 11வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். വിമർശകരുടെ മറ്റൊരു ചോദ്യം, விமர்சிக்கிறவர்களுடைய அடுத்த ஒரு கேள்வி, യേശു ക്രിസ്തു പറഞ്ഞില്ലേ പിതാവ് എന്നിലും വലിയവൻ, பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லவில்லையா? പിതാവ് യേശു ക്രിസ്തുവിലും വലിയവനാണെങ്കിൽ ദൈവത്തെക്കാൾ വലിയവനായി ആരെങ്കിലും ഉണ്ടോ? பிதா இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் பெரியவராய் இருந்தால் தெய்வத்தை காட்டிலும் பெரியவர் யாராலும் இருக்க முடியுமா என்று கேட்கிறார்கள். എന്നാൽ നമ്മൾ ആദ്യമേ തന്നെ പറഞ്ഞതുപോലെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു പൂർണ്ണ മനുഷ്യനും പൂർണ്ണ ദൈവവുമാണ്. நான் ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பூரண மனிதனாய் தன்னை தாழ்த்தி வந்தார். ഞാൻ ഒരാളെ പറ്റി, நான் ஒரு நபரை பற்றி, എന്റെ സാറ്, എന്റെ അധ്യാപകൻ, എന്റെ ടീച്ചർ, என்னுடைய குரு എന്നേക്കാൾ വലിയവനാണ് എന്ന് ഞാൻ പറഞ്ഞു. என்னுடைய டீச்சர், என்னுடைய குரு என்னை காட்டிலும் பெரியவர் என்று நான் சொல்லும்போது, ഇന്ത്യയുടെ പ്രധാനമന്ത്രി എന്നേക്കാൾ വലിയവനാണ്, ഇന്ത്യയുടെ പ്രധാനമന്ത്രി എന്നേക്കാൾ വലിയവനാണ്, இந்தியாவுடைய பிரதம மந்திரி என்னை காட்டிலும் பெரியவர் என்று நான் சொல்லுகிறேன் എന്ന് പറഞ്ഞാൽ ഇന്ത്യൻ പ്രധാനമന്ത്രിയും ഞാനും മനുഷ്യനെന്ന നിലയിൽ എന്തെങ്കിലും കുറവുകൾ ഉണ്ടെന്നാണോ പറയുന്നത്, അതോ സ്ഥാനത്തിൽ കുറവുണ്ടെന്നാണോ പറയുന്നത്? இந்தியாவுடைய பிரதம மந்திரி என்னை காட்டிலும் பெரியவர் என்று நான் சொல்லும்போது என்ன அடிப்படையில் அவர் பெரியவர் என்று சொல்லுகிறேன்? மனிதன் என்கிற நிலையிலே அவர் என்னை விட பெரியவர் என்று சொல்லுகிறேனா, அல்லது ஸ்தானத்தின் அடிப்படையிலே அவர் என்னை விட பெரியவர் என்று சொல்லுகிறார்? മനുഷ്യൻ എന്ന നിലയിൽ ഞങ്ങൾ തുല്യരായിരിക്കുമ്പോൾ സ്ഥാനത്തിൽ ഞാൻ ചെറിയവനാണ്. மனிதன் என்கிறதான நிலையிலே நானும் அவரும் ஒன்றாய்த்தான் இருக்கிறோம், ஆனால் ஸ்தானத்தின் அடிப்படையிலே வித்தியாசம் இருக்கிறது. കർത്താവായ യേശു ക്രിസ്തു മനുഷ്യാവതാരം സ്വീകരിച്ചപ്പോൾ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்தபோது, ഫിലിപ്പി ലേഖനം 2-ാം അധ്യായം അതിന്റെ 5 മുതലുള്ള 11-ാം വാക്യം ഞാൻ ഇതിന്റെ പ്രസക്തമായ ഭാഗം മാത്രം വായിക്കുകയാണ്. ദൈവത്തോടുള്ള സമത്വം മുറുകെ പിടിച്ചു കൊള്ളണം എന്ന് വിചാരിക്കാതെ ദാസരൂപമെടുത്തു. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தின் 5 முதல் 11 வசனங்களில் இருக்கிற வார்த்தைகளிலே பார்க்கிறோம், அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் கொள்ளாமல் அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தானே தாழ்த்தி வெறுமையாக்கினார் என்று பார்க்கிறோம். അതുകൊണ്ട് തന്നെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു തന്നെ ഇത് വ്യക്തമാക്കിക്കൊണ്ട് ലൂക്കോസിന്റെ സുവിശേഷം 22-ാം അധ്യായം 27-ാം വാക്യത്തിൽ പറഞ്ഞു, ആരാകുന്നു വലിയവൻ? இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் தெளிவுபடுத்தி இருக்கிறார். லூக்கா 22வது அத்தியாயத்தில் 27வது வசனத்திலே யார் பெரியவனாய் இருக்கிறான்? ഭക്ഷണത്തിനിരിക്കുന്നവനോ ശുശ്രൂഷിക്കുന്നവനോ? ഭക്ഷണത്തിനിരിക്കുന്നവനല്ലയോ, ഞാനോ നിങ്ങളുടെ ഇടയിൽ ശുശ്രൂഷിക്കുന്നവനെ പോലെയാകുന്നു. ഞാൻ ദാസരൂപം എടുത്തിരിക്കുകയാണ്. ആ ദാസരൂപം എടുത്തപ്പോൾ, ആ ശുശ്രൂഷകനായി വന്നപ്പോൾ അവൻ പിതാവിനേക്കാൾ സ്ഥാനത്തിൽ ചെറിയവനാണ്. പക്ഷേ ദൈവമെന്ന നിലയിൽ ചെറിയവനല്ല, സ്ഥാനത്തിൽ ചെറിയവനാണ്. பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவில் பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நான் ஊழியம் செய்யும்படிக்கு வந்திருக்கிறேன். ஊழியக்காரன், பணிவிடைக்காரன் என்கிற ரூபத்திலே, அந்த ஸ்தானத்திலே பிதாவை காட்டிலும் நான் சிறியவராய் இருக்கிறேன். ஆனால் தெய்வம் என்கிற ஸ்தானத்திலே அப்படி அல்ல என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விளக்கி காட்டுகிறார். ഇനിയും വിമർശകരുടെ ഏറ്റവും പ്രസിദ്ധമായ ചോദ്യം ചോദിച്ചുകൊണ്ട് ഞാൻ അവസാനിപ്പിക്കുകയാണ്. விமர்சிக்கிறவர்கள் பிரதானமாய் கேட்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்டுவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். യേശു ക്രിസ്തു ഞാൻ ദൈവമെന്നും എന്നെ ആരാധിക്കുക എന്നും എവിടെയാണ് പറഞ്ഞിട്ടുള്ളത്? பரிசுத்த வேதாகமத்திலே எந்த இடத்துல இயேசு நான் தான் தேவன், என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்கே சொல்லி இருக்கிறார் என்று அநேகர் கேட்கிறார்கள். ഇവർ പറയുന്നത് കേട്ട് കഴിഞ്ഞാൽ തോന്നും, இவங்க சொல்றத ஒருவேளை கேட்டோம்னா நமக்கு இப்படியாக தோணும், യേശു ക്രിസ്തു പറഞ്ഞ അവകാശവാദങ്ങളുടെ അടിസ്ഥാനത്തിൽ മാത്രമേ ഇവർ യേശു ക്രിസ്തുവിനെ സ്വീകരിക്കുകയുള്ളൂന്ന്. இயேசு கிறிஸ்து சொல்றதன் அடிப்படையில தான் இவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை போல தோணும்.
അതുപോലെ തന്നെ ആരെങ്കിലും ഇങ്ങനെ ഒരു അവകാശവാദം പറഞ്ഞിരുന്നുവെങ്കിൽ അവർ ദൈവമായി അംഗീകരിക്കുന്നുവെന്നും നമുക്ക് ചിന്തിച്ചു പോകും. ஒருவேளை அப்படி யாராலும் அவ கடைசியாக அப்படி சொல்லி இருந்தாங்கன்னா அதை நம் தெய்வமாக அங்கீகரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ഇതിന് രണ്ട് ചോദ്യങ്ങൾ നൽകിക്കൊണ്ട് ഇവരുടെ അടിസ്ഥാനരഹിതമായ ഈ ചോദ്യത്തിന്റെ ഈ ഇത് കാണിച്ചുകൊണ്ട് പൊള്ളത്തരം കാണിച്ചുകൊണ്ട് ഞാൻ അതിന്റെ ഉത്തരത്തിലേക്ക് കടക്കുകയാണ്. இவர்களுடைய இந்த கேள்வியின் அடிப்படையா இருக்கிற அந்த வஞ்சக தன்மையை காண்பித்துக் கொண்டு அதிலே நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். യേശു ക്രിസ്തു ഞാൻ മശിഹയാകുന്നുവെന്ന്, இயேசு கிறிஸ்து நான் மேசியா என்று சொல்லி இருக்கிறார். ബൈബിളിലോ ഖുറാനിലോ ഹദീസിലോ എവിടെയെങ്കിലും പറഞ്ഞിട്ടുണ്ടോ ഞാൻ മശിഹയാകുന്നു എന്ന്? நான் மேசியாவாக இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எங்கேயாகிலும் சொல்லி இருக்கிறாரா? பைபிளிலோ குர்ஆனிலோ ஹதீஸிலோ? എങ്ങും പറഞ്ഞിട്ടില്ലെങ്കിൽ തന്നെയും ഇവർ യേശു ക്രിസ്തുവിനെ മശിഹ എന്ന് വിളിക്കുന്നില്ലയോ? எங்கேயும் சொல்லாவிட்டாலும் கூட இவர்கள் இயேசுவை மேசியா என்று சொல்லி கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். അല്ല, ഇനി ദൈവമാണെന്ന് പറയുന്ന വാക്യം വേണമെങ്കിൽ ഖുറാനിൽ സൂര 28:68 ഫറോ പറയുകയാണ്, ഞാനല്ലാതെ വേറൊരു ദൈവമില്ല. എങ്കിൽ ഇവര് ഫറോയെ ആരാധിക്കാതിരുന്നത് എന്തുകൊണ്ട്? കാരണം ഫറോ ഈ അവകാശവാദം പറഞ്ഞിട്ടുണ്ടല്ലോ. குர்ஆனுடைய 28வது அத்தியாயத்தின் 68வது வசனத்திலே ஒருவேளை இவர்கள் தெய்வம் என்று சொல்லுவதனால தெய்வம் என்று ஒருவரை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் அந்த வசனத்திலே ஃபிரௌன் கூட தன்னை தெய்வம் என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் ஃபிரௌனை தெய்வமாக இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? അതിന്റെ അർത്ഥം അവർ ഫറോയെ ദൈവമായിട്ട് അംഗീകരിക്കുന്നില്ലെങ്കിൽ, യേശു ക്രിസ്തുവിനെ മശിഹയായിട്ട് അംഗീകരിക്കുന്നെങ്കിൽ പറയുന്നതിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ മാത്രമല്ല, പറയുന്നതിന്റെ അടിസ്ഥാനത്തിലല്ല, മറിച്ച് ബാക്കിയുള്ള സ്വഭാവ വിശേഷങ്ങളുടെ ബാക്കിയുള്ള വ്യക്തമായ ഉപദേശങ്ങളുടെ അടിസ്ഥാനത്തിലാണ് സ്വീകരിക്കുന്നത്. ഇവരുടെ ചോദ്യം പൊള്ളത്തരമാണ്. இயேசு மேசியா என்று சொல்லாதிருக்கும் போது அவரை மேசியா என்றும், ஃபிரௌன் தன்னை தெய்வம் என்று சொல்லி இருக்கும் போது அவனை தெய்வம் இல்லை என்றும் அப்படிப்பட்ட நிலைகளிலே ஏற்றுக்கொள்ளுகிற இவர்கள், அப்ப இது சொல்லுகிற வார்த்தையின் அடிப்படையில் அல்ல, இதிலே இவர்களுடைய வஞ்சகத்தன்மை இருக்கிறது. சுபாவத்தின் அடிப்படையில தான் இப்படிப்பட்ட காரியங்கள் இவர்கள் கேட்கிறார்கள். കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനെ നോക്കിക്കൊണ്ട് അപ്പോസ്തലനായ തോമസ് പറഞ്ഞു, എന്റെ കർത്താവും എന്റെ ദൈവവുമായുള്ളവേ എന്ന്. யோவான் 20வது அதிகாரத்தின் 28வது வசனத்திலே தோமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்துக்கொண்டு என்னுடைய தேவனே என் ஆண்டவரே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். യേശു ക്രിസ്തു ദൈവമല്ലായിരുന്നുവെങ്കിൽ യേശു ക്രിസ്തു അപ്പോൾ പറയണ്ടായിരുന്നു, ഞാൻ ദൈവമല്ല, എന്നെ ഇങ്ങനെ വിളിക്കരുത്. இயேசு தெய்வமாக இல்லாவிட்டால் அந்த நேரத்தில் அவர் சொல்லி இருக்கணும், நான் தெய்வம் அல்ல, என்னை நீ தெய்வம் என்று கூப்பிடாதே என்று சொல்லி തോമാവിടത്തിലെ சொல்லி இருக்க வேண்டும். അപ്പോൾ വിമർശകർ പറയുന്നത്, നമ്മളെല്ലാം അറിയാതെ പറഞ്ഞു പോവുകയില്ലേ, എന്റെ ദൈവമേ. അതുപോലെ ആയിരുന്നു തോമസ് അപ്പോസ്തലനും അപ്പം പറഞ്ഞത്, എന്റെ ദൈവമേ. അതിശയത്തിൽ അങ്ങ് പറഞ്ഞു പോയതാണ്, അല്ലാതെ അങ്ങനെ ചിന്തിച്ചുകൊണ്ട് പറഞ്ഞു പോയതല്ല. விமர்சிக்கிறவங்க சொல்லுவாங்க, சில நேரத்துல நம்மளே ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு என் தெய்வமே அப்படின்னு சொல்றமே, அந்த மாதிரி ஏதோ அதிசயப்பட்டு என் தெய்வமேன்னு தான் தோமா சொல்லி இருப்பாரு, அர்த்தத்தை உணர்ந்து சொல்லி இருக்க மாட்டார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். പ്രിയ സ്നേഹിതരേ, எனக்கு அன்பானவர்களே, അപ്പോസ്തലനായ തോമസ് ഒരു യഹൂദനാണ്. அப்போஸ்தலனாகிய தோமா ஒரு யூதனாய் இருந்தார். ഒരു യഹൂദൻ ദൈവത്തിന്റെ നാമം ഒരിക്കലും 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 വൃഥാ എടുക്കുകയില്ല. ஒரு யூதன் தேவனுடைய நாமத்தை ஒரு நாளும் வீணாய் வழங்க மாட்டான். പുറപ്പാട് പുസ്തകം 27ാം അധ്യായത്തിൽ പറയുന്നത്, എന്റെ നാമം നിങ്ങൾ വൃഥാ എടുക്കരുത്. അതുകൊണ്ട് ഒരു യഹൂദൻ ഒരിക്കലും ദൈവത്തിന്റെ നാമം വെറുതെ ഉച്ചരിക്കുകയില്ല. യഹൂദനായ തോമസ് എന്റെ ദൈവമേ, എന്റെ കർത്താവേ എന്ന് ഉച്ചരിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ദൈവമായ കർത്താവായി അംഗീകരിച്ചുകൊണ്ട് തന്നെയാണ്. யாத்ராம் 20வது அதிகாரத்தின் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஒரு யூதன் ஆண்டவரை தெய்வமே, என்னுடைய தேவனே, என்னுடைய கர்த்தரே என்று சொல்லும்போது அதை முழுக்க முழுக்க அங்கீகரித்துக் கொண்டு ஏற்றுக்கொண்டுதான் அப்படி சொல்லி இருக்கிறார். എന്റെ ദൈവമേ, എന്റെ കർത്താവേ എന്ന് ഏറ്റു പറയുക മാത്രമല്ല അവർ ചെയ്തത്. മത്തായിയുടെ സുവിശേഷം 14ാം അധ്യായം അതിന്റെ 33ാം വാക്യത്തിൽ, പടകിലുള്ളവർ നീ ദൈവപുത്രൻ എന്ന് സത്യം പറഞ്ഞ് അവനെ വണങ്ങി വീണി ആരാധിച്ചു. என்னுடைய தேவனே, என்னுடைய ஆண்டவரே என்று சொல்லி அங்கீகரித்தது மாத்திரமல்ல, மத்தேயு 14வது அதிகாரத்தின் 33வது வசனத்திலே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர்கள் பணிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. പ്രിയ സ്നേഹിതരേ, எனக்கு அன்பானவர்களே, എന്റെ സഹോദരി സഹോദരന്മാരെ, എന്റെ സഹോദര സഹോദരിമാരിലെ, ത്രിത്വത്തിന്റെ ഉപദേശത്തിലോ
திருத்துவத்துடைய உபதேசத்துல കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ ദൈവികതയുടെ ഉപദേശത്തിലോ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய தெய்வீக தன்மையின் உபதேசத்திலேயும் വിശുദ്ധ വേദപുസ്തകത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിലോ பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலும் യുക്തിയുടെ അടിസ്ഥാനത്തിലോ லாஜிக்குடைய தத்துவ நியாயத்தினுடைய அடிப்படையிலும் വിമർശകർക്ക് விமர்சிக்கிறவர்களுக்கு ഒരു ചോദ്യം പ്രസക്തമായ ഒരു ചോദ്യം പോലും മുന്നോട്ട് വെക്കുവാൻ കഴിയുകയില്ല. பிரசித்தமான ஒரு கேள்வியும் அவர்கள் முன்னிட்டு வைப்பதற்கு அவர்களால முடியாமல் இருக்கிறது. മറ്റൊരുത്തനിലും രക്ഷയില്ല, മറ്റൊരുത്തനിലും രക്ഷയില്ല, வேற ஒருவரிடத்திலும் ரட்சிப்பு இல்லை. നാം രക്ഷിക്കപ്പെടുവാൻ ആകാശത്തിൻ കീഴിൽ മനുഷ്യരുടെ ഇടയിൽ നൽകപ്പെട്ട വേറെ ഒരു നാമമില്ല. வானத்தின் கீழே மனிதருக்குள்ளே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமமே அல்லாமல் വേറെ നാമമില്ലേ. തന്റെ ഏകജാതനായ പുത്രനിൽ വിശ്വസിക്കുന്ന ഏവനും നശിച്ചു പോകാതെ നിത്യജീവനെ പ്രാപിക്കേണ്ടതിന് ദൈവം അവനെ നൽകുവാൻ തക്കവണ്ണം ലോകത്തെ സ്നേഹിച്ചു. தன்னுடைய குமாரனை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இந்த உலகத்திலே ஆண்டவர் தந்தருளினார். വേറെ ഒരു നാമമില്ല എന്ന് ഒരാവർത്തി കൂടി ഉറക്കെ പ്രഖ്യാപിച്ചുകൊണ്ട് ഞാൻ എന്റെ വാക്കുകൾക്ക് വിരാമം കുറിക്കുന്നു. ദൈവത്തിന്റെ നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. பூமியிலே ரட்சிக்கப்படுவதற்கு வேறு ஒரு நாமம் இல்லை என்பதை மீண்டும் ஒருவரை வலியுறுத்தி கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.